பழைய ஏற்பாட்டில் 365வது பக்கத்தில் இருக்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் ஃபர்ஸ்ட் சாமுவேல். ஓகே, ஃபர்ஸ்ட் சாமுவேல் சாப்டர் 18 verse 1 to 5. ஓகே, லிசன். நீங்கள் கேட்குறதுனால உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகளை நீங்கள் வரும் காலங்களில் பார்க்க போகிறோம். ஓகே, இன்றைக்கு ஒரு உதாரணமும் அதில் இருக்கும். வாசிக்கலாமா? அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரைப் போல சிநேகித்தான். சவுல் அவனை அவன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போக ஒட்டாமல் அன்று முதல் தன்னிடத்தில் வைத்து கொண்டான். யோனத்தான் தாவீதை தன் ஆத்துமாவைப் போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். தாவீது சவுல் தன்னை அனுப்புகிற எவ்விடத்திற்கும் போய் புத்தியாய் காரியத்தை நடப்பித்ததினால் சவுல் அவனை யுத்த மனுஷரின் மேல் அதிகாரியாக்கினான். அவன் எல்லா ஜனத்தின் கண்களுக்கும் சவுலுடைய ஊழியக்காரரின் கண்களுக்கும் கூட பிரியமாயிருந்தான். ஆமென். 4வது வசனம். யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை கொண்டு நம்மோடு கூட பேசுவாராக. தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, பேசுகிற தெய்வம் அப்பா, இன்றைக்கு என்னோடு கூட பேசுங்க. வார்த்தையில் இன்னும் ஒரு படி வளர எனக்கு உதவி செய்யுங்க. இது எனக்கு ஜீவனானது, இது எனக்கு ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரமாக இருக்கிறது. ஆகையால் என்னோடு கூட பேசுங்க என்று வாஞ்சியாய் கேட்கிற இடத்துல கர்த்தர் பேசுவார். கர்த்தர் காரியங்களை வெளிப்படுத்துவார். தலைகளை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல ஓய்வு நாளின் ஆராதனைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏறெடுத்த துதிபலிகள் எல்லாவற்றையும் நீர் சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்டீர் என்று விசுவாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் சகல பிரஸ்தாபத்தை காட்டிலும் நீர் ஆசீர்வதித்த உமது வேதத்துக்கு இப்பொழுது நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களோடு கூட இடைப்படுங்க. அடியனை மறைத்து நீர் வெளிப்படுங்க. அப்பா, உமது பிள்ளைகளுக்கு ரகசியத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க தகப்பன. கர்த்தர் தாம் அப்பா பொறுப்பெடுத்துக்கொள்ளுங்க. ரட்சகரும் மீட்பெருமாறு கிறிஸ்து கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ப்ளீஸ் பி சீட்டட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ ஆல். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட வருடத்தோடைய கடைசி மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டு கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது போலவே ஆரோக்கியமும் சௌக்கியமும் வர பண்ணி, சாட்சிகளை கேட்கும் போது தான் தெரியுது இல்லையா, தனியாக பிரயாணம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். சௌக்கியமாக கொண்டு வருகிறார், பத்திரமாக கொண்டு வருகிறார். அந்த தேசத்தில் போயிட்டு எந்த ஒரு தொற்றும் நமக்கு வராமல் வருகிறது. இப்படி கர்த்தர் நமக்கு ஆரோக்கியம் வர பண்ணுகிறார் என்று நம்ம பார்க்கிறோம். இதெல்லாம் நல்லது. இதெல்லாம் சரீரத்துக்குரிய ஃபிசிக்கல், இந்த பாடி, இதுக்கான ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப நல்லது. கர்த்தர் ரொம்ப நல்லவர். இந்த ஆண்டு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த ஆலோசனைகளுக்காக நான் தேவனை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இப்படி எல்லாருக்குமே புரிந்திருக்குது சரீர ஆரோக்கியம் எவ்வளோ முக்கியம்னு சொல்லி இல்லையா. நம்ம நார்வேக்கு வரும்போது டாக்டர்ஸ் நம்மக்கிட்ட ஒரு அப்ரோச் ஒன்று வைப்பாங்க. நீங்கள் ஏஷியாவிலேருந்து வரீங்களா, நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு செக் டயபெட்டிக் இஃப் யூ ஆர் டயபெட்டிக், அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் டு செக் டிபி இருக்கா, டியூபர்குலோசிஸ் இருக்கா அப்படின்ற டெஸ்ட்லாம் வைப்பாங்க இல்லையா. அதுதான் ஆரம்பத்தில். ஏன்னா அவங்களுக்கு என்ன புரிதல்னா, நம்ம ஊரில் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட சரீரத்தை குறித்து ஒரு பெரிய ஆர்வம் இல்லாமல் இருக்கிறாங்க. அது எப்போ சாப்பிட்டா பார்த்து இதை சாப்பிடக்கூடாதுன்னா அதை தான் என்ன பண்ணுவோம் நம்ம, எனக்கு விருப்பம் அப்படின்னுவோம். அது கொடுக்குறவங்கள என்ன சொல்லுவோம், பாவம் அவர் சாப்பிட்ட பிறகு பாவம் ஆயிடுவார். அதை பார்க்க மாட்டாங்க, பாவம் அவருக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஏற்றி விட்டுருவாங்க. அதனால தான் இங்கே வந்த உடனே என்ன பண்ணுறாங்க, நமக்கு கண்ட்ரோல் 3 மாதத்துக்கு ஒரு தடவை கண்ட்ரோல் வச்சு ஹார்ட் பேஷண்ட்டாக அது எப்படி இயங்குது அப்படின்றத பார்க்குறாங்க. டயபெட்டிக்காக அதை ஃபாலோ பண்ணுறாங்க. அது எந்த ஒரு கிரானிக் டிசீஸ் தொடர்ச்சியாக வருகிற வாழ்வு முறையினால் வருகிற வியாதிகள் எல்லாம் இங்கே நல்ல முறையில் ஃபாலோ பண்ணுறாங்க. அண்ட் இந்தியாவில், நான் இலங்கை பற்றி எனக்கு தெரியல, இந்தியாவில் அதே மாதிரி ஃபாலோ அப்ஸ் வந்துருச்சு. இப்போ மெடிக்கலுக்கு நிறைய செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தே பே a lot of insurance.
ஏதாச்சும் ஒன்று நடந்துட்டான்னு சொல்லிட்டு நிறைய இன்சூரன்ஸ்லாம் பே பண்ணி தங்களோட சரீரத்தை நல்லா பார்த்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ட்ரைனிங் சென்டர்ஸ் ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மக்கள்லாம் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. காலையில் போனால் ஓட ஆரம்பிச்சிருக்கிறாங்க, சைக்கிள் விட்டுறாங்க. இங்கே சொல்லலை, நம்முடைய நாடுகளில் சொல்கிறேன். நல்ல ஒரு காரியம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இந்த சரீரம் என்ன பண்ணாதான் அங்கே போகாது. நமக்கு ஒரு புது சரீரம் கொடுக்கப்படும். அந்த சரீரத்துக்கு நீங்கள் ட்ரைனிங்லாம் பண்ண தேவையில்ல. அந்த சரீரத்துக்கு நீங்கள் ஆவியில் வல்லமை உள்ளவர்களாக இருக்கணும். பிள்ளைங்களாம் நீங்கள் கேளுங்க, ஓகே? வேறு எதுவும் யோசிக்காதீங்க, ஜஸ்ட் லிசன். உங்களை இருத்தி வச்சிருக்கிறதே அதுக்கு தான், ஓகே? அப்போது ஆவிக்குரிய ஸ்பிரிச்சுவலான நமக்கு ஹீலிங், ஸ்பிரிச்சுவலான நமக்கு சுகம் நமக்கு மிகவும் மிகவும் அவசியமாக இருக்கிறது என்று கர்த்தர் இந்த ஆண்டு நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார் இல்லையா? அதில் நம்ம நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொண்டோம். எத்தனை காரியங்கள் நீங்கள் கேட்டு விட்டுட்டீங்க, இல்லாட்டி கேட்டு உள்ளெடுத்திருக்கிறீங்கன்னு உங்களுக்கும் தேவனுக்கும் தான் சாட்சி. நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறார். பொறாமப்படக்கூடாது, இப்படி இருந்தால் நமக்கு அது ஒரு வியாதியாக இருக்கிறது, இப்படி பாவம் பண்ணக்கூடாது, இப்படி இருக்கிறது நமக்கு வியாதியாக இருக்கிறது, சகோதரனை குறித்து எரிச்சலாகாத அது நமக்கு வியாதியாக இருக்கிறது, நமக்கு கிடைச்ச கிருபையை போக்கிடாதீங்க, அது நமக்கு வியாதியாக இருக்கிறது. இப்படி வேதத்திலிருந்து பல காரியங்களை குறித்து நம்ம தொடர்ச்சியான கிட்டத்தட்ட ஒரு அட்லீஸ்ட் ஒரு 6 கிழமைகளாகிலும் ஒரு தலைப்பில் நம்ம பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இப்பொழுது இந்த மாதம் நமக்கு அட்வென்ட் மாதமாக இருக்கிறதுனால கிறிஸ்துவின் வருகையை பற்றி நம்ம நினைவு கூறுகிறோம். அதோடு கூட இந்த வாக்குத்தத்தத்தையும் சேர்த்து நம்ம பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. போன கிழமை நம்ம பார்த்தோம், நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கக்கூடாது, நம்பிக்கையுடைய சிறைகளே நீங்கள் அரணுக்கு திரும்புங்கள் என்று பார்த்தோம். நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது ஒரு வியாதி. கேட்டு பார்த்துருக்கீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. நீங்கள் அவங்க சொல்கிற பதில்லையே நமக்கு ஒரு 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 வாழ்வு முறை நமக்கு தெரியும். இன்னமும் போங்க, ஏதோ நடக்குது, அடுத்து நம்ம என்ன முடிவு பண்ணோம், இனிமேல் உங்ககிட்ட வர இது ஒரு வைரஸ், இது என்கிட்டையும் தொட்டுக்குச்சுன்னா எனக்கும் அது மாதிரி வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். கோ வித் தம், யூ வில் ஆல்சோ பி லைக் தட். ட்ரை பண்ணி பாருங்க. அதே போல் ஒருத்தரை கேட்கும் எப்படி இருக்கு, கர்த்தருடைய கிருபையினால் நல்லா இருக்க. தட்ஸ் வாட் வி நீட் இல்லையா? கர்த்தருடைய கிருபையால் நான் நல்லா இருக்கிறேன் என்று நினைக்கிறோம். அது நமக்கு ஒரு வாழ்வு முறையாக இருக்குது. அதே போல் இந்த அட்வென்ட்டை நம்ம வெறுமனே மெழுகு திரியோடு முடிச்சுட்டு போகிறது இல்லை. அதோடு கூட ஆண்டோட வார்த்தையோடு கூட சௌக்கியமும் ஆரோக்கியம் வரப்பண்ணுகிற அந்த வாக்குத்தத்தோடு கூட கர்த்தர் ஏன் எனக்காக வந்தார் என்கிறதையும் நம்ம சேர்த்து பார்க்க நமக்கு உதவி செய்வார். போன கிழமை நம்ம ஒரு மனம் திரும்புதலில் வந்து நம்பிக்கை இல்லாமல் பேசக்கூடாது, நம்பிக்கையுடையவர்களாக நம்ம பேசணும் என்று நம்ம கற்றுக்கொண்டோம். இப்பொழுதும் கூட நம்ம இன்றைக்கு ஒரு பகுதியை நம்ம வாசித்தோம். அநேகருக்கு இந்த உடன்படிக்கை 7 உடன்படிக்கைகள் இருக்குது. நான் அதுக்குள்ளெல்லாம் போகல, ஓகே? 7 உடன்படிக்கை என்னன்னு தெரியுமா அப்படின்லாம் நான் போகல. 7 உடன்படிக்கைகள் இருக்குது. இந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையோடு சேர்க்க மாட்டாங்க. தாவீதும் யோனத்தானும் பண்ணின உடன்படிக்கை அந்த 7 உடன்படிக்கையில் சேர்க்க. இன்னும் அநேகருக்கு 2 பேரும் உடன்படிக்கை பண்ணினாங்களான்னு கூட தெரியாது. இன்னைக்கு தான் நம்ம கற்றுக்கொண்டேன். ஒரு பாஸ்டர் கேட்குறாரு, இன்னைக்கு தான் கற்றுக்கொண்டவங்களாம் கை தூக்குங்க அப்படின்றாரு. நான் அந்த மாதிரிலாம் உங்களை கேட்டு கஷ்டப்படுத்த மாட்டேன். உங்களோட முகம் எல்லாமே தெரியுது. ஓ ரியலி அப்படியா அப்படின்ற மாதிரி தெரியுது. யோனத்தானும் தாவீதும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ள போகிறோம்னா, அன்பு 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 சூழ்ந்த உலகம் இல்லையா? தேவன் என்னவா இருக்கிறாரா? அன்பு. தேவன் அன்பா இருக்கிறார். அவங்க என்ன மாத்திட்டாங்க, அப்படியே உல்டாவா அன்பு, அதுக்கு ஒரு பேர் அன்பே அப்படின்ட்டாங்க. தேவன் தான் இயேசுவே அன்பு, இதுதான் சரி. அவங்க என்ன மாத்திட்டாங்க, அப்படியே பார்த்தா ஒன்றும் மிரர் மாதிரி இருக்கும். பார்த்துருக்குறீங்களா நீங்கள்? இப்படி வகுடு எடுத்து பாருங்க, மிரரில் போனால் எப்படி இருக்கும்? அதே மாதிரி இயேசுவே அன்பு, அதை என்ன மாத்திட்டாங்க, அன்பே அது மாத்திட்டாங்க. அது அந்த பக்கமாக இருந்தாலும் இங்கே யூரோப்பில் என்ன ஆயிடுச்சு, காட் இஸ் லவ். நோ நோ நோ, லவ் இஸ் காட். தேவன் அன்பா இருக்கிறாங்க அதெல்லாம் இல்லை, அன்பு தான் கடவுள். இன்னைக்கு உலகம் அதுதான் பிசாசோட மாயை. அவன் என்ன பண்ணுவான்னா, பாவம் பண்ண விட மாட்டான், சரியா பண்றத பண்ணாதீங்கன்னு சொல்லுவான். உங்களுக்கு நல்லா புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க, உங்களோட பக்கத்தில் இருக்கிற பைபிளுக்கு இருக்காதீங்க, பேப்பர் வச்சுருந்தீங்கன்னா பெண்ணை வச்சுங்க, ஒரு கோடு போடுங்க, ஓகே? ஒரு சின்ன ஒரு கோடு, ஒரு 5 சென்டிமீட்டருக்கு ஒரு கோடு போட்டு அது பக்கத்தில் இன்னொரு 5 சென்டிமீட்டர் கோடு போடுங்க. ஃபர்ஸ்ட் 5 சென்டிமீட்டர் போட சொன்ன கோடு யார் போட சொன்ன கோடு? ஆண்டவர் போட சொன்ன கோடு. அது பக்கத்தில் அதே கலர் இங்க்,
அதே நோட் அதே அளவில் அதே 5 சென்டிமீட்டரில் ஒரு கோடு போடுறீங்க. அது யார் சொல்றது? அது ஆண்டவர் சொல்லலை. இப்போ நம்மளுடைய பார்வைக்கு எப்படி இதுவும் அதுவும் ஒன்று தானே. நான் இதை ஃபாலோ பண்ண என்ன, அதை ஃபாலோ பண்ண என்ன, ரெண்டும் ஒன்று தானே. அதுதான் சத்துருனுடைய பிசாசனோட வஞ்சனை. அதான் பிசாசனோட வஞ்சனைக்கு விலகி போங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ரெண்டும் ஒன்று தானே. தேவன் அன்பாகவே இருக்கிறார், அன்பு தெய்வமாக இருக்கிற, ரெண்டும் ஒரே போல இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ட்ராப்ல தான் இன்னைக்கு முழு ஐரோப்பாவும் விழுந்து இருக்குது, முழு உலகமும் விழுந்திருக்குதுன்னு சொல்லலாம். நான் ஒரு முறை எனக்கு இங்கே ட்ரை பண்ணுவேன். நான் யாராவது லிஃப்ட் கேட்டால் அவங்கள ஏற்றினா அவங்கள உள்ளே கொண்டு வந்து, இந்த ஏற்றி வேறு மாதிரி போயிடும் இல்லையா, அவங்கள உள்ளே கொண்டு வந்து காருக்குள்ளே அலோவ் பண்ணி அவங்கக்கிட்ட பேச ட்ரை பண்ணுவேன். அது மாதிரி ஒரு 2 முறை நடந்தது, 2 முறையும் ஃபெயிலியர். ஆனால் ட்ரை பண்ணணும். நான் ஒரு முறை ஒரு அம்மாவுக்கு சொல்கிறேன், நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் அவங்கள கொண்டு போயிட்டு விடணும். பேச ஆரம்பித்தேன். கர்த்தர் தேங்க்ஸ் ஃபார் யுவர் கைண்ட் ஹெல்ப் அப்படின்னாங்க. அப்போது சொன்னேன் நான், பிகாஸ் ஆஃப் காட்ஸ் ஜீசஸ் ஹெல்ப் ஐ எம் டூயிங் திஸ். ஒரு 2 நிமிஷத்தில் கண்டுபிடிச்சிட்டாங்க நான் யாருன்னு சொல்லிட்டு. அவங்க உடனே எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன சொல்கிறாங்க? அன்பு தான் கடவுள், கடவுள் அன்பு இல்லை. நான் சொல்கிறேன், இயேசுனோட அன்பு தான் என்னை இதை செய்ய வைக்குது. அவங்க கேட்டாங்க எதனால டாபிக் வந்ததுன்னா, நிறைய பேர் என்னை ஏற்றவே இல்லை, அதாவது என்னை அலோவ் பண்ணல, நீங்கள் மட்டும் எப்படி என்னை ஏற்றிக்கொண்டீங்க, அதாவது என்னை காரில் அலோவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்க போது நான் சொன்னேன், பிகாஸ் ஜீசஸ் லவ் அப்படின்னு சொன்னேன். அதை ஷி ஸ்டார்டட் டு டிஃபெண்ட் இட். வேண்டாம், இறங்குற வரைக்கும் அவங்க இயேசு அன்பாக இருக்கிறாருன்றது ஏற்றுக்கொள்ளவே இல்லை. God is love, God because I'm showing சொல்றாங்க. இந்த உலகத்துக்கு தேவன் அன்பா இருக்கிறார் என்கிறத மறந்து போயிட்டாங்க. ஏன் மறந்து போயிட்டாங்கன்னா, யார் காரணம் தெரியுமா? தேவன் அன்பா இருக்கிறார் என்கிறது உலகத்தில் அன்புதான் தெய்வமாக இருக்கிறது. ஏன் மாறினது தெரியுமா? இன்னைக்கு நீங்களும் நானும் அன்புக்கு ஊடாக இரட்சகராக இயேசுவை காண்பிக்காம விட்டதுனால, அன்புக்கு ஊடாக by the way of love we didn't show Jesus Christ to this world. யோசிச்சு பாருங்க, இலங்கையில் ஒரு மிஷினரி குறித்து படித்தேன். அவர் எத்தனையோ மாதங்கள் தான் இருந்தாராம், எத்தனை பள்ளிக்கூடங்களை கட்டியிருக்கிறாராம். ஒரு சின்ன ஒரு வாலிபன், இப்போ எனக்கு கம்பேர் பண்ணால் ஒரு வாலிபன் தான். லெஸ் தென் 35க்குள்ளே அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, 18 ஸ்கூல்ஸ், வெஸ்ட்லியா எனக்கு ஞாபகம் இல்லை, அவர் பேர் தெரியல, 18 ஸ்கூல்ஸ் கிட்ட கட்டினாராம். எது அவர் ஊந்தி தள்ளினது? இந்தியாவுக்கு வந்த மிஷினரிகள் நிறைய இழந்து போனோம். வரும்போதே சில பேர் செத்து போயிடுவாங்க. கலர் அப்போ இப்போ இருக்கிற மாதிரி நமக்கு சரியான இம்யூனிஷன்லாம் கிடையாது. வரும்போதே செத்து போயிடுவாங்க. வந்த இடத்துல அந்த அம்மா அங்கே ஒய்ஃப் செத்து போயிடுவாங்க, இல்லாட்டி புத்தி சுவாதீனம் இல்லாமல் மாறிடுவாங்க. ஆனால் அதெல்லாம் மீறி நம்ம மேலே எது நம்ம இடத்துல கொண்டு வந்தது? வாங்க வெள்ளக்காரத்துறை, நீங்கள் எங்களுக்கு நல்லது செஞ்சு வந்திருக்கு. யார் எத்தனை பேர் ஏற்றுக்கொண்டாங்க? நோ. அவங்க கொண்டு வந்தது அன்றைக்கு இந்தியாவில் இருந்த காரியங்களுக்கு எதிரானது. கணவனோடு உடன்கட்டை ஏறும்படியாக இருந்த அந்த முறையை எதிர்த்தார்கள். அவங்க பெரிய ராஜ்யத்துக்கு எதிராக போராடினாங்க. அவங்க ஏன் அவங்க விதைக்கப்பட்டாங்கன்னா, அவங்க செஞ்சது என்னன்னா, இயேசு அன்பாக இருக்கிறார், அதனால தான் நாங்களும் உங்களுக்கு இந்த அன்பை காட்ட வருகிறோம். சுகாதாரம் இல்லாத இருந்த பிள்ளைகளை எடுத்து தூய்மைப்படுத்தி அவங்களுக்கு உணவு கொடுத்து ரட்சிப்பு கொடுக்க அவங்க வந்ததுக்கான நோக்கம் என்ன? யார் அவங்களுக்கு காசு கொடுத்தாங்க? இன்னைக்கு சொல்றாங்களே நம்ம ஊர்ல எல்லாம், இவங்களுக்கு வெளியில இருந்து காசு வருது. எங்க இருந்து காசு வருது? ஆஹா. சில பேர் அவங்களோட சொத்து உடைமைகள்லாம் வித்துட்டு வந்தாங்க. வித்துட்டு இங்க வந்து ஒரு எந்த ஒரு சுகாதார உடனடியாக கிடைக்காது. மாளிகைகளில் இருந்தவங்க அங்கே வந்து சாதாரண வீடுகளில் தங்க ஆரம்பித்தாங்க. எது அவங்களை உந்தி தள்ளினது? இயேசு அன்பாகவே இருக்கிறார் என்கிறத காண்பிக்க ஆரம்பித்தாங்க. இல்லாட்டி அந்த உலகத்து ஈஸ்டர்ன் வேர்ல்டுக்கு தெரிந்திருக்க வாய்ப்பே கிடையாது. இதற்கு எதிர்மறையான கருத்தும் இருக்குது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வெஸ்ட்டுக்கு போனாங்க, கடவுள் என்ற பேரில் அடிமைத்தனத்தை ஊக்குவித்தவங்க, அதெல்லாம் ஆண்டவர் அதற்கான நியாய தீர்ப்பு கொடுத்தார். இன்றைக்கு நாம் இந்த அன்பாகவே இருக்கிற இயேசுவை வெளியே காண்பிக்க மறந்துட்டோம். இன்னும் சொல்ல போனால்,
இயேசுன்னு சொல்லுவோம், ஆனால் அந்த அன்பை காட்ட மாட்டோம். அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன், இன்னைக்கு the Christians are too busy with Christians. கிறிஸ்தவர்களோடு கூடவே பிஸி. வாங்க பிரதர், இன்னைக்கு நம்ம கூடி ஜெபம் பண்ணிட்டு எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுவீங்க? அதுக்கப்புறம் தண்ணி, பிளெயின் டீ, ரோல்ஸ், அதில் தான் போவோம். ஆதரவற்று இருக்கிறவங்களை நம்ம என்னைக்கு கூப்பிட்டுருக்குறோம்? ஆதரவற்று இருக்கிறவங்களை என்னைக்கு நம்ம சேர்த்து கொண்டு இருக்கிறோம்? இன்னைக்கு நம்ம அன்பாகவே இருக்கு. இன்னைக்கு நமக்குள்ளே சொல்லுவோமே, நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிற சிஸ்டர், நான் உங்கள் மேலே அன்பாக இருக்கிற பிரதர். அந்த அன்பை நீங்கள் காட்ட முடியுமா? நீங்கள் அன்பை நீங்கள் அதாவது வெளிப்படுத்த முடியுமா உங்களால்? அந்த அன்பை எப்படி வெளிப்படுத்த முடியும்னா, இன்றைக்கு வேதத்தில் நம்ம வாசித்த பகுதியில் என்ன வாசிக்கிறோம்? 1 சாமுவேல் 18:3 சொல்லுது, யோனத்தான் தாவீதை ஆத்துமாவை போல சிநேகித்ததினால், எல்லாரும் சொல்லுங்க, ஆத்துமாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். எப்படி உடன்படிக்கை கொண்டார்களா? யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் கூட தாவீதுக்கு கொடுத்தான். ஐ லவ் யூ டேவிட் சொன்னா கரெக்டா இருக்கும். ராஜாவுடைய பையன், இளவரசன், இவர் தான் அடுத்த ராஜா. ஆக்சுவலி லிட்ரலி யோனத்தான் தான் அடுத்த ராஜா. அவங்களுடைய முறைப்படி பார்த்தா ஒரு ராஜா இளவரசன். இன்னைக்கு நம்ம நார்வேயோட இளவரசன் உங்களை கூப்பிட்டு ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களை அன்பா இருக்கிறேன்னு சொன்னா எப்படி இருக்கும்? நம்ம லெவலே வேறு. அதோடு கூட அவங்களோட பேட்ஜஸ் எடுத்து கொடுத்து, இது அவங்களோட சூட் கொடுத்து, அவங்களுடைய ராஜ வஸ்திரங்கள் எல்லாம் கொடுத்து நான் உண்மையில அன்பா இருக்கிறேன்னு சொன்னா அதனோட நிலைமையே வேற. இப்போ யோனத்தான் வெறுமனே நான் உன் மேல அன்பா இருக்கிறேன்னு சொல்லி வார்த்தையினால மாத்திரம் சொல்லல. என்னவா சொன்னாரு? செய்கையினால செய்து காண்பித்தார். இன்னைக்கு திருச்சபை கற்றுக்கொண்டு திருச்சபை செய்ய மறந்த காரியம் என்னன்னா, அன்பா இருக்கிறேன் என்று சொல்லுகிறதோடு கூட இல்லாம அன்பை செயல் வடிவப்படுத்துகிறதற்கு நம்ம மறந்துட்டோம். அன்னைக்கு இங்க இருந்து ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவுக்கு, இலங்கைக்கு, ஈஸ்டுக்கு போய் கஷ்டப்பட்டு அன்பை காட்ட அவங்க பிரயாணப்பட்டதே ஒரு ஆக்ஷன், ஒரு பிரயாணப்பட்டதே தங்களோட செயல் வடிவத்தில். அதுக்கப்புறம் இங்கே இருக்கிற அவங்க வீடு உடைமைகள் எல்லாம் விற்று அங்கே கொண்டு போயிட்டு கொடுக்க ஆரம்பித்து அது அடுத்த ஒரு செயல்திறன். அதை கொடுக்கும்போது சந்தோஷமாக வாங்கிக்கிட்டாங்களே. நான் நினைக்கிறேன் 100ல் ஒரு 10% தான் வாங்கியிருப்பாங்க சந்தோஷமா. எல்லாரும் சந்தேகப்பட்டு என்ன பண்ணுவாங்க? வாங்க மாட்டாங்க. அதனால அவங்களுக்கு பெரிய ஒரு கஷ்டமும் இருக்குது வாங்குறவங்களுக்கும். அப்போ நீங்கள் ஒரு நன்மை செய்கிறீங்க, அந்த நன்மை நல்ல விதத்தில் அவங்க ஏற்றுக்கொள்ளலை. அப்போ உங்களுக்கு எப்படி வரும்? நான் நல்லது தான் நினச்சேன், இந்த ஜனங்களுக்கு அறிவும் இல்லை நன்றியும் இல்லை, போவீங்களா போக மாட்டீங்களா? ஆனால் அவங்க நிற்கல, தொடர்ந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இன்னைக்கு தொடர்ந்து செய்ய திருச்சபை மறந்து விட்டது. திருச்சபை தொடர்ந்து செய்கிறதுக்கு நிறுத்தி விட்டது. பாத்திரம் அறிந்து பிச்சை போடுன்னு சொல்லியிருக்கிறாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வேதத்தில் சொல்ல, நன்மைக்கு தீமை செஞ்சா நீ என்ன பண்ண, தீமை செய்யின்ட்டு நம்மளோட வேதம் சொல்லி கொடுக்கல. என்ன சொல்றாரு? தீமைக்கு நீ நன்மை செய்யும் தான் வேதம் சொல்லி கொடுக்குறது. நம்மளை ஏமாத்தி இருக்கிறாங்க, நான் ஏமாந்துருக்கிறேன். கொடுத்த காசை அந்த ஊழியத்துக்கு செலவுபடுத்தி இருக்க மாட்டாங்க, அந்த நல்ல காரியத்துக்கு செயல்படுத்தி இருக்க மாட்டாங்க, வேற எதுக்கோ தான் செயல்படுத்தியிருப்பாங்க. ஆனால் அடுத்த முறை அவங்க உதவி கேட்கும்போது நம்ம என்ன ரியாக்ட் பண்ணுறோம்? யூ ஹாவ் கிவன் எ பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ, நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துட்டீங்க, அதனால் உங்களுக்கு நான் இதை செய்ய மாட்டேன். இதே போல் நம்ம இடத்துல வந்திருந்த மிஷினரிமார்கள் அப்படி செய்திருந்தா இன்றைக்கு நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டிருக்க முடியுமா? ஒருவேளை உங்களோட அப்பா கிறிஸ்தவர்களாக இருந்திருக்கலாம், உங்கள் தாத்தா கிறிஸ்தவர்கள். அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் செய்த நற்கிரியினால தான் நீங்களும் நானும் இன்றைக்கு ரட்சிப்புக்குள்ளாக வந்திருக்கிறோம். அல்லேலூயா. யோனத்தான் யாருக்கு இங்கே ஒரு அடையாளப்படுத்தப்படுகிறது? கொஞ்சம் டீப்பாக போ. டைப்பாலஜி என்று சொல்லுவாங்க. அதாவது அடையாளப்படுத்தி வேதத்தை கற்றுக்கொள்ள வைப்பாங்க. இது ஒரு பைபிள் காலேஜில் ஒரு லெசன் இருக்குது, டைப்பாலஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இயேசு கிறிஸ்துவை எப்பவுமே வேதம் அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கும். ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்தல் வரையிலும் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கும். இந்த இடத்துல காட்டப்படுகிற அடையாளம் என்னன்னா,
இப்போ இத்தனை நாள் நம்ம பார்த்துருக்குறோம், தாவீதை வந்து இயேசுக்கு அடையாளமாகவே பார்த்துருப்போம். ஆனால் இந்த டைப்பாலஜியில் இயேசு தாவீது இல்லை, இயேசு யோனத்தான். யோனத்தான் இதை கொடுக்கணுன்ற அவசியமே இல்லை. சால்வை உடனே காட்டு. இப்போதான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் என்ன நடக்குது முன்னாடி போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, கோலியாத், அவர் பிலவுட் கோலியாத், த டால் மேன் கோலியாத் என்ன பண்றாரு, டெய்லி கூப்பிடுற, வாங்கடா சண்டைக்கு. 40 நாள் சண்டைக்கு கூப்பிடுறாரு, ஒருத்தனும் வரல. ஏன்னா சண்டைக்கு போறதுக்கு இவங்க கிட்ட ஆயுதம் கிடையாது. தாவீதுனுடைய பட்டயத்தை கொடுக்கறதோட ரகசியம் சொல்றேன் கேளுங்க. பெருசா இவங்க கிட்ட பட்டயம் கிடையாது. ஏன்னா 40 நாளும் போய் தோத்துட்டு வருவாங்க. பெலிஸ்தியர்கிட்ட போய் தோத்துட்டு வாங்கடா, ஆம்பளைங்களா இருந்தா வாங்கடா, யாராச்சும் ஒரு பட்டயத்தை எடுத்து போய். ஏன்னா பட்டயம் கிடையாது தேசத்துல. கூர்மையான ஆயுதங்கள் இட்ஸ் வெரி லிமிட்டட், ரொம்ப கொஞ்சமா இருக்குது. எல்லா இடத்துல பட்டயம் கிடையாது, போறதுக்கு பட்டயம் கிடையாது. வெறும் ராஜா, அப்னேர், இல்லாட்டி யோனத்தான், இவங்கெல்லாம் மாத்திரம் தான் வச்சிருந்திருப்பாங்க. எல்லா இடத்திலும் பட்டயம் கிடையாது, இட்ஸ் வெரி லிமிட்டட். போனாரு, தாவீது போறாரு, நல்ல மனுஷன். சவுல் என்ன பண்றாரு, தம்பி நீ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிற, என் ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, இந்த என் கிரீடம், என் கிரீடம் இல்லை, என்னுடைய பிரஸ்ட் பிளேட், என்னோட ஆர்மர், என்னுடைய பட்டயம், இதெல்லாம் எடுத்து தாவீது கட்டி பார்த்தாரு, இடுப்பில் நிற்கல. கத்தி அப்படியே, பட்டயம் அப்படியே புரண்டு வருது, அவ்வளோ பெருசு. இதெல்லாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, என்கிட்ட ஒரு ஆயுதம் இருக்குது, என்ன சுத்துறாரு. சுற்றி ஒரு அடி அடித்தார். கோலியாத் காலி. கோலியாத்தோட தலையை வெட்டிட்டு, எந்த பட்டயத்தில், கோலியாத்தனோட பட்டயத்திலே வெட்டிட்டு, நல்ல நுணுக்கமாக பார்க்கணும், வெட்டி தலையை எடுத்துட்டு தலையோடு கூட வந்து சவுலுக்கு முன்பதாக நிற்கிறார். நான் காட்சிப்படுத்துகிறவங்களுக்கு வசனம் இருக்குது இங்கே. வந்து நிற்கும்போது நடக்கிற சம்பாஷணை தான் இந்த 18ஆம் அதிகாரம். அவன் சவுலோடு பேசி முடிந்த பின்பு, இதுக்கு முன்னாடினா கேட்குறார், சவுல் வந்து தாவீதை கேட்குறார், எப்பா நீ யாரு, நீ யார் விட்டு பிள்ளை, நீ எப்படி நீ இது மாதிரி வந்திருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் யார், இப்போ தாவீது எப்படி நின்று பேசிட்டு இருக்கிறாரு, கையில் கோலியாத்தோட தலையோடு கூட நின்று இன்டர்வியூ கொடுத்துட்டு இருக்கிறார். நம்மளோட சிவி எடுத்து கொடுப்போம்ல, நான் இப்படி செய்வேன், நான் அப்படி செய்வேன், ரொம்ப பொறுமையாக இருப்பேன். பொறுமையே இருக்காது, நம்ம போய் சொல்லுவோம். நான் எல்லாத்தையும் சீக்கிரமாக, நம்மளோட பாஸ்வேர்டே 4 நாளுக்கு அப்புறம் மறந்துடுவோம். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், நான் எல்லாமே கரெக்டாக செய்வேன் அப்படின்ற மாதிரி போய் சொல்லிருப்போம். அது மாதிரி சொல்லாமல் கோலியாத் என்ன பண்ணுறாரு, தாவீது என்ன பண்ணுறாரு, கோலியாத்தனோட தலையை எடுத்துகிட்டு போயிட்டு இன்டர்வியூக்கு போயிட்டு நிற்கிறார். சவுல் கேட்குற, ஹூ ஆர் யூ? மை நேம் இஸ் டேவிட், ஐ எம் சன் ஆஃப் ஜெஸ்ஸி ஹூ லிவ்ஸ் இன் பெத்லகேம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாரு, நான் இந்த ஊரில் இருக்கிறேன் அப்படிலாம் சொல்லி முடிந்த பின்பு 18ஆம் அதிகாரம் 1வது வசனம் இப்படி சொல்லுகிறது, அவன் சவுலோட பேசி முடிந்த பின்பு யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோட ஒன்றாய் சேர்ந்திருந்துதான். வெரி ஃபர்ஸ்ட் சைட், அதுக்கு முன்னாடி பார்க்கல. ஆனா யோனத்தானுடைய ஆத்துமா எப்படி ஆயிடுச்சு இப்போ தாவீதோடு கூட, நீதான் நானு, நான் தான் நீ. இது நம்ம வேற இடத்துல சொல்லியிருப்போம் இந்த டைலாக். ஆரம்ப காலத்துல நான் தான் நீ தான் நான் சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க யோனத்தான் தாவீதை பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய இது போலவே இருக்கிற. என்ன சொல்றாரு, ஆத்மாவோட ஒன்றாய் இசைந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். யாரை இதெல்லாம் ஞாபகப்படுத்துது? அதனாலதான் சொன்ன டைப்பாலஜி. இங்க இயேசு கிறிஸ்து தாவீதா இல்லை, யாரா இருக்கிறார் இங்க இயேசு கிறிஸ்து? யோனத்தான். அவர் நம்ம அப்படி நேசிச்சார் இல்லையா, உயிரை போல நேசித்தார். இன்னைக்கு அன்புக்கு அடையாளமா பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து நம்ம மேல எவ்வளவு அன்பு கூர்ந்தார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை உலகத்தில் தந்து இவ்வளவாய் நம்ம இடத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த அன்பின் அடையாளத்தை, பிதாவாகிய தேவனுடைய அன்பின் அடையாளத்தை நமக்கு புரிய வைக்கிறது தான் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை இல்லையா? யோனத்தான் சொல்றாரு, நீ நான் ஒரே போல இருக்கிறோம். யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். 3வது வசனம், யோனத்தான் தாவீதை தன் ஆத்மாவை போல சிநேகித்தான். 2வது எப்படிப்பட்ட சிநேகம்? இன்னைக்கு தன்னை போல சிநேகம், தன்னுடைய ஆத்மாவை போல சிநேகித்ததினால் அவனும் இவனும் உடன்படிக்கை பண்ணி கொண்டார்கள். இந்த உடன்படிக்கை இன்னைக்கு நம்ம ஒரு புதிய உடன்படிக்கையில் போக போறோம். இன்னைக்கு இரட்சகராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியில அப்பத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, உங்களுக்காக நான் இதை கொடுக்கிறேன்,
அப்படியே பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, இந்த பானத்தை நீங்கள் வாங்கி பருகுங்கள், நான் வரும் அளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க. உடன்படிக்கை. தாவீதும் யோனத்தானும் ஒரு உடன்படிக்கை பண்றாங்க. அந்த உடன்படிக்கையோட இது பின்னாடி பார்க்கலாம், போய் வாசித்து பார்த்தா தெரியும். தாவீதுக்கு உடன்படிக்கை யாரோடு கூட? யோனத்தானோடு கூட. மேட்ச்லெஸ். ஆடு மேய்க்கிற பையன் பாணி, நான் ராஜகுலம். ஆடு மேய்க்கிற பையனுக்கும் ராஜகுலத்துக்கு என்ன உடன்படிக்கை? என்ன கேட்குது? ஒட்டாது, சேரக்கூடாது, இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதே போலதான் பாவமறியாத அவர் பாவமான எனக்காக, அல்லேலூயா, பாவமே அறியாதவர் அவர் என்னுடைய பாவத்துக்காக இறங்கி வந்தார். சாபம்னா அவரிடத்துல சாபமே இல்லை, முழு புண்ணியம், முழு பரிபூர்ணர் அவர். அவரிடத்துல கொஞ்சம் கூட குறை இல்லை, என்கிட்ட கொஞ்சம் கூட நன்மை இல்லை. அவரிடத்துல கொஞ்சம் கூட பிழை இல்லை, என்கிட்ட கொஞ்சம் கூட சரியில்லை. அன்மேட்சபிள். உடன்படிக்கை செய்கிறார். நான் அதனால தான் துதிக்கும் போது இன்னைக்கு சொன்னேன், ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் என்ன சொல்லுது? என்னுடைய காரியமாய் யார் போவான்? அப்படிதானே இருந்தது. ஏசாயா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் நமக்கு எல்லாருக்கும் ரொம்ப பரிச்சயமான வசனம் இல்லையா? பின்பு யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு நான், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இது ஏசாயாவுக்கும் ஆண்டவருக்கும் நடக்கிற சம்பாஷணை. ஆனால் ஆண்டவராகிய தெய்வம் உலக தோற்றத்துக்கு முன்பதாக, இது எப்படி பைபிள் காலேஜில் எப்படி சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ஹோலி கான்வர்சேஷன், பரிசுத்தமான ஒரு சம்பாஷணைன்னு சொல்லுவாங்க. இது எப்போ நடந்ததா சொல்றாங்க? ஆதியாகமம் 1:1 இல்லை, அதற்கு முன்பதாக நடந்த சம்பாஷணை. யாருக்கும் யாருக்கும் நடந்திருக்கு? ஈசாயா சாப்டர் 6:8. யாருக்கும் நடந்ததா சொல்றாங்க? பிதாவாகிய தேவனுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் உள்ளாக நடந்த ஒரு சம்பாஷணை இது. என்னுடைய காரியமாக யார் போவார், யாரை அனுப்புவேன், நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்று உரைக்கிற ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டேன். அதற்கு இயேசு கிறிஸ்து, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்றேன். இப்போ யோனத்தானுக்கும் தாவீதுக்கும் நடக்கிற ஃபர்ஸ்ட் மீட் போலதான் இங்க ஏசாயா 6:8 நடக்கிற ஒரு சம்பாஷணை. அந்த சம்பாஷணை எப்படி நடந்து முடியுதுன்னா, யோவான் எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 14ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். மனப்பாடமா சொல்வீங்களா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படிக்கு இவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இப்போ நமக்கு கிஃப்ட் எங்கே பார்த்தாலும், சென்டருக்கு போனீங்கன்னா எங்கே பார்த்தாலும் கிஃப்ட் இருக்குதோ இல்லையா? கிஃப்ட் ரேப் இருக்குது இல்லையா? பண்டிலாக இருக்குது. அங்கே ஏசாயா 6:8 நடந்த சம்பவம் இங்கே நடக்குது. 3:16 என்ன பண்ணுறாராம்? உலகத்தில் அன்பு கூர்ந்து, உலகத்தின் மீது பிதாவாகிய தேவன் அன்பு கூர்ந்ததுனால தான் இயேசு கிறிஸ்து சொன்ன காரியத்தை பிதாவானவர் பூஷன் பண்ணார். யாரு போவான்னு கேட்டாரு. யாரோ ஒருத்தர் போவான்றதை காட்டிலும் தன்னோட ஒரே பேரான குமாரன், சொந்த குமாரன், நான் போகிறேன் என்று சொன்னபோது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்கள் எல்லாருமே இன்றைக்கு தாய் தகப்பன்மாரா வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். உங்களோட பிள்ளைய நீங்க அமெரிக்காவுக்கு படிக்க அனுப்ப சொன்னா எப்படி பண்ணுவீங்க? எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட் இருக்கிறாங்க, அவங்க பிள்ளை ஜார்ஜியாவில் படிக்குது. பெரிய விஷயம்தான், ஜார்ஜியாவில் படிக்குது. எந்த ஜார்ஜியாலன்னா யூரோப்பில் இருக்கிற ஜார்ஜியாவில் படிக்குது. ஆனால் அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க? அமெரிக்காவில் இருக்கிற அவங்க நினைப்பே அப்படி தான், ஜார்ஜியாவில் படிக்குதுன்னு. நமக்கு ஆனால் அவங்களோட இது நமக்கு தெரியும் இல்லையா? ஆனால் அவங்களோட நினைப்பு நம்ம குடும்பத்தில் இருந்து ஒரு ஆள் ஃபஸ்ட்டு போயிருக்கிறாங்க. இதே அதாவது அந்த ஜார்ஜியாவுக்கு போவோம், இந்த ஜார்ஜியாவுக்கு போனதே. எங்கள் ஊரில் ஒரு இடம் இருக்குது, உங்கள் ஊரில் இந்தியாவில் எங்கே அப்படிலாம் பிரித்து பேச தேவையில்ல. இந்தியாவில் ஒரு இடம் இருக்குது, பாரிஸ். அந்த இடம் பேர் பாரிஸ்.
இலங்கையில் அந்த மாதிரி இடம் இருக்குதா? யூஎஸ் பேரில் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லையா? இல்லையா? போங்க நீங்கள். பாரிஸ் இருக்குது. எங்கே போகிறீங்க? பாரிஸ் போகிற. பாரிஸ்க்கு எங்கள் வீட்டுக்கிட்டேருந்து 15G பஸ் ஏறினா போயிடலாம். பைக்கில் ஏறினா ஒரு 20-30 நிமிஷத்தில் போயிடலாம். காரில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஏறி போயிடலாம். எந்த இடத்துக்கு? பாரிஸ். பாரிஸ் கார்னர். ஆனால் நம்ம அதையே நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுவோம்? இப்போ உங்களுக்கு ஒரு ஆர்டர் வருது, ஓகே, உங்களுக்கு ஒரு பிள்ளை இருக்குது, உங்களுக்கு ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆர்டர் வருது, உங்களுடைய மகன் பாரிஸில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். நம்ம எப்படி இருக்கோம்? வேற லெவல். ஆண்டவர் இருக்கிறாரு, என் ஜெபம் வீண் போகலை, என் ஜெபமெல்லாம் வீணாக போகலை அப்படின்னு பாட்டுக்கு டான்ஸ்லாம் ஆடி நல்லா திருப்பி உள்ளே போய் பார்த்தா அங்கே இருக்கிற இன்னும் 20 நிமிஷத்தில் போய் சேர போகிற பாரிஸ் கார்னர். எப்படி இருக்கும்? சந்தோஷமா அனுப்பிங்களா? கர்த்தர் நல்ல ஒரு தம்பி, அந்த பாரிஸ்லேயும் வச்சு உன்னை காப்பாற்றுவார், இந்த பாரிஸ்லேயும் வச்சு காப்பாற்றுவார், கர்த்தருக்கு சோத்திரம் பண்ணு சொல்லுவீங்களா? நெவர். ஆண்டவர் மேலே அப்படியே இப்படி பார்த்த முகம் அதோட கீழே பார்த்துரும். ஆண்டவரே, இது மேல் நான் ஜெபிக்க மாட்டேன், உபவாசம் பண்ண மாட்டேன், சபைக்கு வர மாட்டேன், என்னை அசிங்கப்படுத்திட்டீங்க. நம்ம அனுப்புறதை எவ்வளோ சந்தோஷமா அனுப்புவோம் இல்லையா? இல்லை, சரி ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு அனுப்பும். அந்த இடத்துக்கு போனால் உங்கள் பிள்ளைய அடிக்க போகிறாங்க. எப்படி அடிக்க போகிறாங்க? எங்கள் வீட்டு அடி உங்கள் வீட்டு அடி இல்லை, ஒரு இடத்துல அடித்தா அத்தனை இடத்துல பதியும். மாத்திரம் இல்லை, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவங்க வந்து பார்க்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அது மாத்திரம் பண்ணாது, சதையும் ரத்தமுமாக பிஞ்சு வரப்போகுது. தெரியும் அவருக்கு, உங்களுக்கு தெரியுது. எப்படி அனுப்புவீங்க? உங்கள் பிள்ளைய தலையில் கொட்டி என்ன பண்ண போகிறாங்க? பரியாசம் பண்ண. யார் கொட்டுனதுன்னு கண்டுபிடி. அனுப்புவீங்களா? will you allow your kid to go into that mission? அனுப்ப மாட்டேன். நான் அனுப்ப மாட்டேன். நீங்கள் நல்லவங்க, நான் அனுப்ப மாட்டேன். எப்படி அன்பு கூர்ந்தாரா? 3:16 சொல்லுது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி. இதை நம்ம சும்மா ஆஸ்ட் லைக் தட் படிச்சிடும். அவரை தந்தருளி. இப்போ போயிட்டு கிஃப்ட் ரேப் பண்ணுற மாதிரி அவரை தந்தருளி. இது எல்லாமே அவருக்கு தெரியும். எப்படி இயேசு கிறிஸ்துவ அடிக்க போகிறாங்க, இயேசு கிறிஸ்துவ எப்படி நாராக கிழிக்க போகிறாங்க. ஏசாயா தீர்க்கதரிசிக்கு தீர்க்க தரிசனமாக உரைத்ததே தேவன் தான். அவருக்கு தெரியாதாப்பா? அவருடைய முதுகு உழப்பட்டதான், அவருடைய கால்கள் தள்ளாடினதான், அவருடைய சிரசின் மேல ஒரு கிரீடம் வைக்கப்பட்டதான். கிரீடம் வைத்து பரியாசம் பண்ண போறாங்களாம். யூதருடைய ராஜாவே அப்படின்னு சொல்லிட்டு முட்கிரீடத்தை வச்சு அவருடைய ஆடை இல்லாமல் மாற்ற போறாங்களாம். அவருடைய ஆடையை எடுத்துக்கொண்டு they gonna undress him by taking his dress. தீர்க்கதரிசி எழுது, அவருடைய ஆடையை சீட்டு போட்டுக்கு எல்லாமே ஆண்டவர் வெளிப்படுத்திட்டார். அப்ப தெரியுமா தெரியாதா? இப்ப ஏசாயா 6:8 பேசும்போது அவருக்கு தெரியும், பிதாவாகிய தேவனுக்கு தெரியும். ஆனால் என்ன பண்றாரு? உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். அன்பு கூறுறத நான் உங்கள் மேல் அன்பாய் இருக்கிறேன், நான் beloved ஆன்டி ஐ லவ் யூன்னு சொல்லிட்டு போல ஆண்டவர் அந்த லவ்வை செய்து காண்பித்தார். இந்த செய்து காண்பிக்கிற முறையை இன்றைக்கு திருச்சபை மறந்ததுனால தான் இன்றைக்கு காட்ட முடியல. பார்த்தீங்களா? கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பதாக கிறிஸ்தவர்களால ஒரு நன்மதிப்பு இருக்கும். சொல்ல காப்பாற்றுவாங்க, போய் சொல்ல மாட்டாங்க. ஆட்டோக்காரங்கள்லேருந்து எல்லாருக்கிட்டையும் ஒரு கிருபை கிடைக்கும். வாங்கம்மா, நான் ஃப்ரீயாகவே விட்டுட்டு போகிறேன், 50 ரூபா தான், ஆனால் நீங்கள் 20 ரூபா கொடுத்தா போதும். கிறிஸ்தவம் போய் சொல்ல மாட்டேன். இன்னைக்கு அப்படியே மாறிடுச்சு பாருங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிறிஸ்துவை காட்டல, நம்மை காட்ட கிறிஸ்டியன்ஸாக காண்பித்து கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவை அடையாளப்படுத்தாம நம்ம எப்படி மாறிட்டோம்? இன்னைக்கு உலகத்துக்கு உப்பாய் இருப்பீர்களாக, உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்களாக சொல்ற அருமை தேவனுடைய ஊழியக்காரர் பிரதர் ஸ்டான்லே சொல்றாரு, டுடே தி கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் சால்ட், ராதர் தே ஆர் சால்ட்டி. டுடே கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் லைட் டு த வேர்ல்ட், தே ஆர் ஃபிளாஷ் டு த வேர்ல்ட். உலகத்துக்கு வெளிச்சமாக இருப்பீர்கள் என்று சொன்னார் இயேசு கிறிஸ்து. நம்ம இன்றைக்கு உலகத்துக்கு கண் கூச்சி உண்டாக்குற ஃபிளாஷாக இருக்கிறோம். கண்ணில் பளிச்சுன்னு அடிச்சுட்டு
ஒரு ஃபியூ செகண்ட்ஸுக்கு இருட்டாகிற மாதிரி ஆயிடுறோம். உலகத்தில் கிறிஸ்தவர்கள் நிமித்தமாக வெறுப்பு வந்துடுச்சு. அவங்களோட ருசி இல்லாத பதார்த்தத்துக்கு உப்பாக இருக்குன்னு சொன்ன நம்ம என்ன ஆயிட்டோம்? டூ சால்ட்டி ஆயிட்டோம். உப்பு கரிக்குது. கேன் யூ ஈட் டூ சால்ட்? நிறைய உப்பு சாப்பிடுவீங்களா? இன்னைக்கு உலகத்துக்கு கிறிஸ்தவம் கிறிஸ்துவை காண்பிக்க மறந்து விட்டது, இல்ல கிறிஸ்து காண்பித்ததை நம்ம காண்பிக்க மறந்து விட்டதை நம்ம மறந்துட்டோம். அதனாலதான் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம். பாருங்க, வேற யாராவது நம்ம புதுசாக போய் கூப்பிடணும், நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன வருது? அவங்களாம் வரமாட்டாங்க. ஏன்? நம்மளை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும். நம்மளை பற்றி எல்லாமே. அங்கே போனால் என்ன பண்ணுவோம்? ஆரம்பம் தான் ஜெபங்கெல்லாம் நல்லா இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் கழித்து நம்மளை விட மோசமாக பேசுவாங்க. நமக்கு தெரியாததெல்லாம் அவங்களுக்கு தெரியும். எந்த ஊர் கதை. அதனால இன்னைக்கு யாரும் ஏன் உள்ளே வர மாட்டாங்க? We have become too salty, we have become too flashy. பிரயோஜனமற்ற உப்பா மாறிட்டோம், பிரயோஜனமற்ற வெளிச்சமா மாறிட்டோம். இன்னைக்கு யோனத்தான் உடனடியாக வெரி ஃபர்ஸ்ட், யாராகிலும் வெரி ஃபர்ஸ்ட் இமீடியட்ல முட்டாளான்னு கேட்பாங்க இல்லையா? நீங்க கொடுத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? பழகி தான் கொடுக்கணும். செய்வோமா மாட்டோமா? யோனத்தான் நான் அப்பதான் ஃபர்ஸ்ட் பார்க்கறேன். நான் எப்படி சொல்றேன்னா, எனக்கு கூப்பிட்டு விசாரி, யாருப்பா நீ, உன் பேர் என்னன்ற கேட்குற அளவுக்கு இருக்குது. அதுக்கு முன்னாடி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, அப்பதான் தெரியுது. ஆனா யோனத்தான் எதெல்லாம், நான் இன்னொரு முறை பைபிள் ஸ்டடியில் எடுக்கிறேன், அந்த 4-5 காரியங்கள் என்னன்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அடையாளம். ஒன்னே ஒன்று மாத்திரம் சொல்றேன். அன்றைக்கு இஸ்ரவேலில் பட்டயத்துக்கு பஞ்சம், எல்லாருக்கிட்டையும் பட்டயம் இல்லை, எல்லாம் உடைஞ்சிருச்சு. பெலிஸ்தர்கிட்ட போய் தோத்து போயிட்டு வந்து எல்லாம் உடைஞ்சு இருக்குது. யோனத்தான் சொல்ல, என் பட்டயத்தை எடுத்துக்கோ, டேக் மைன். பட்டயத்துக்கு பஞ்சம், பஞ்சத்தின் நடுவில் என்ன சொல்றாரு? எந்த எடுத்துக்கோ. இன்னைக்கு கிறிஸ்துவ அன்பை நம்ம அப்படி காட்ட அப்படி இருக்கிறோமா? கொஞ்சம் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்பாக போயிட்டு பேக்வேர்ட்ஸ் போய் பார்த்தோம்னா, கொரோனா டைமில் நம்ம என்ன செய்தோம்? சும்மா அதே சொல்கிறேன். அதுதான், அது ஒன்று தான். ஒரு பானை சோத்துக்கு அன்றைக்கு நம்மளோட மனநிலை எப்படி இருந்தது? கிறிஸ்தவன் பாவமே பண்ணாதவன் இல்லை, பாவத்துக்கு எதிராக போரிடுகிறவன். இன்னைக்கு எனக்குள்ளும் நிறைய காரியங்கள் வந்து போகும். அதை நான் எதை கொண்டு நான் நிறுத்துறேன்? இதுதான் இன்னைக்கு உலகம் பார்க்குறது இல்லையா? இந்த நேற்றைய பிரசங்கம் இன்னைய பிரசங்கம் வளமையான பிரசங்கம் போல சடுதி அப்படியே பேசிட்டு போல, அப்படியே பொறுமையாக தான் நிறுத்தி பேசணும்னு சொல்லி பேசிக்கொண்டிருக்கிறேன். உலகத்துக்கு நம்ம எவ்வளவா இருக்கிறோம்? யோனத்தான் பார்த்து அன்பு செய்கிறன்னு மாத்திரம் சொல்லாமல் எப்படிப்பட்ட அன்பா அந்த வசனம் ரொம்ப அழகாக சொல்லுது. யோனத்தானுடைய ஆத்துமா தாவீதின் ஆத்துமாவோடு ஒன்றாய் சேர்ந்திருந்தது. யோனத்தான் அவனை தன் உயிரை போல சிநேகித்தான். இயேசு நம்ம எப்படி நேசிக்கிறாருப்பா? உயிரை போல நேசித்தார். அப்படியா? அப்ப நேசித்து அவர் என்ன பண்ணார்? யோனத்தான் போர்த்து கொண்டிருந்த சால்வையை கழற்றி அதையும் தன் வஸ்திரத்தையும் தன் பட்டயத்தையும் தன் வில்லையும் தன் கச்சையையும் தாவீதுக்கு கொடுத்தான். இன்னைக்கு உங்களோட அன்பு காட்டுற மாதிரி இருக்குதா? இல்லாட்டி மழை இல்லாத மேகம் போல இருக்குதா? பிரயோஜனமற்றதா இருக்குதா? மழை இல்லாத மேகம் பார்த்துருக்கீங்களா? படிச்சிருக்க இலக்கிய புஸ்தகங்களில் படிச்சிருக்கிற மழை இல்லாத மேகத்தை மக்கள் என்ன பண்ணுவாங்களா? ஏசுவாங்களாம். பிரயோஜனமே இல்லாமல் இருட்டா வந்து இவ்வளோ நேரம் நம்பிக்கையை கொடுத்துட்டு மழை இல்லாமல் ஜஸ்ட் பாசிங் கிளவுடாக இருக்கிறியே, நீ என்னத்துக்கு என்ன எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஏசுவாங்க. அதுபோல் இருக்கிறோமா நம்ம இன்னைக்கு உலகத்துக்கு? இல்லை, உங்களுடைய அன்பு மாயமற்றதாக இருப்பதாக என்று வேதம் சொல்லுகிறபடி உங்களுடைய அன்பு செயலாக இருக்கிறதா? யாக்கோபு புஸ்தகம்ட்டு ஒரு நிருபம் இருக்குது இல்லையா? அதை மார்ட்டின் லூதர் என்ன சொல்றாருன்னா, ஐ டோன்ட் லைக் தட் புக், ஐ டோன்ட் லைக் தட் புக். ஏன்னா அவர் என்ன சொல்ற, கிரியைனே பேசிட்டே இருக்கு. நீங்க போய் வாசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஆபிரகாம் விசுவாசித்தான், அது நீதியாக எண்ணும். ஆனால் அந்த விசுவாசத்தை கிரியினாலே காண்பித்ததுனால தான் ஆபிரகாம சொல்லுவாரு, கிரியைன்னு பேசுது. அதனால் மார்ட்டின் லூதர் என்ன சொன்னாரு, சீர்திருத்தத்தின் தந்தை, ஐ டோன்ட் லைக் த எபிஸ்டல் ஆஃப் ஜேம்ஸ். அவர் யாருன்னா இயேசுவோட கூட பிறந்த சகோதரன். ஒரு காலத்தில் இயேசு பகுடி பண்ணவர். அவர்
யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் போய் வாசிப்பது, இப்போ வேதம் வாசிக்கிறீங்களே, தொடர்ந்து வாசிக்கும் போது நீங்கள் இந்த நான் சொல்கிற வார்த்தையை கண்டுகொள்வீங்க. இயேசு ஒரு ஊருக்கு போக மனதில்லாது இருக்கார், ஒளிஞ்சிட்டு இருக்கார். எப்படி சொல்லலாம்னா, இயேசு நான் போக மாட்டேன் அந்த ஊருக்கு, நான் என்ன பண்ணுறேன், வீட்டிலேயே இருக்கிறேன். அப்போ அவங்க பிரதர்ஸ்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க, எப்பா பிரபலமாக இருக்க விரும்புகிற நீ, சர்க்காசம், பிரபலமா இருக்கிறவங்க நீங்க வெளியில வந்துதான் அவனை ஏன் ஒளிஞ்சு கொள்ற, வெளியில வா. அப்படி இருந்த யாக்கோபு பின்னாளில புரிந்து கொள்றார், அவர்தான் இரட்சகர், அவர்தான் தெய்வம். யூதா இன்னொரு சகோதரர், அவர் என்ன சொல்றார், தன்னை சகோதரன் என்றே அடையாளப்படுத்திக் கொள்ள மனதில்லாம அப்புறம் மனம் திரும்பிட்டாங்க. அந்த யாக்கோபு எழுதின புஸ்தகத்தை என்ன சொல்றாரு, வேணாம், டோன்ட் நீட் இட். விசுவாசம் தான் முக்கியம், கிருபை தான், கிரியினால வேண்டாம், விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்களே அப்படின்னு சொல்லுகிறாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாரு, இது வேண்டான்றார். இன்றைக்கு உலகம் நம்ம இதுல நம்ம தவறிட்டோம். நேசிக்கிறீங்களான்னா we all say நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் நேசிக்கிறோம்னு சொல்லுவோம். ஆனால் நேசத்தை செயலில் காட்ட திருச்சபை மறந்து விட்டது. இயேசு கிறிஸ்து செயலில் காட்டினார், இதை நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். யோனத்தான் செயலில் காட்டினார், இன்றைக்கு நம்ம மறந்துட்டோம். மிஷினரிகள் செயலில் காட்டினாங்க, அதை நம்ம இன்னைக்கு மறந்துட்டோம். மறந்துட்டு நம்ம என்ன சொன்னோம், நாங்கள் என்ன கொடுக்காமலையா இருக்கிறோம், நாங்கள் என்ன செய்யாமலையா இருக்கிறோம். யோனத்தான் தேசத்தில் பஞ்சம், பட்டயத்திற்கு there is no more weapons in country, பட்டயம் குறைஞ்சிருச்சு. அந்த காலகட்டத்தில் தனக்கு இருக்கிற ஒரே பட்டயத்தை எடுத்து, அதுவும் ராஜவஸ்திரத்தை எடுத்து இன்னொருத்தனுக்கு கொடுக்கிறார் யோனத்தான், நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து. ஆமென், அல்லேலூயா. அவரை விசுவாசிக்கிறேன் எவனோ அவருக்கு அது கொடுக்கப்படும். அல்லேலூயா. எந்த இடம் கொடுக்க போறாரா, தன்னுடைய சிங்காசனத்தில் தனக்கு பக்கத்தில் கொடுக்க போற வசனம் இருக்குது. வேற ஒரு சிங்காசனம் இல்லை, இதே மாதிரி ஒரு சிங்காசனம் கொடுங்கன்னு சொல்ல மாட்டாரு. தன்னுடைய சிங்காசனத்தில் உங்களுக்கு எனக்கு இடம் கொடுக்க நம்முடைய ஆண்டவராகிய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கொடுக்கிறதுக்குள்ள எந்த விதத்தில் இருக்கிறோம், அன்பு செய்கிற அன்பு செய்கிற அன்பு செய்கிறன்னு சொல்லிட்டு செயல் வடிவம் இல்லாது இருப்போமே, ஆனால் வீண். செயலில் காட்டணும். வாசிப்போமா, யோவான் எழுதின சுவிசேஷம் இல்லை நிருபம் 1 யோவான் 3ஆம் அதிகாரம், 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 1 யோவான் 3ஆம் அதிகாரத்துக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்க. வசனம் புதிய ஏற்பாட்டில் இருக்குது, 328வது பக்கம் 18வது வசனத்துல இருந்து வாசிக்கலாமா? 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். என் பிள்ளைகளே, என் பிள்ளைகளே, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியையினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். அல்லேலூயா. என்ன சொல்றாரு? அதாவது வசனத்தினால்னா வேத வசனம் இல்ல, வாயில வர வார்த்தையினால, அப்படி அல்லாம நாவினாலும் அல்ல. எதுனால காட்டணுமா? கிரியையினாலும். எல்லாரும் சொல்லுங்க, பை ஒர்க்ஸ். உங்களுக்கு குழப்ப வேண்டாம். இல்லையே, பவுல் சொல்லியிருக்கிறாரு, எபேசியர்ல சொல்லியிருக்கிறாரு, நீங்கள் கிரியினால் ரட்சிக்கப்படுறல. நான் அடுத்து காட்ட போறேன், அந்த குழப்பத்துக்குள்ள போயிடாதீங்க. ஐ ப்ரீச், நானே சொல்லி கொடுக்குறேன். கிரியை நம்பாதீங்க. நான் இத்தனை பேருக்கு நான் நன்மை செஞ்சிருக்கிறேன், அந்த கிரியை நான் காப்பாத்தினா காப்பாத்தாது. நான் இத்தனை பேருக்கு தான தர்மம் பண்ணியிருக்கிறேன், இத்தனை பேருக்கு வீடு வாசல் கட்டி கொடுத்திருக்கிறேன், இத்தனை பேருக்கு நான் அது செஞ்சிருக்கேன், இது செஞ்சிருக்கிறேன், அது என்னை பரலோகம் கூட்டிட்டு போனா கூட்டிட்டு போகாது. அது சத்தியம், அது சத்தியம். ஆனா சொல்றாரு எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8-10 என்ன சொல்றாரு? கிரியினால் அல்ல, விசுவாசத்தை கொண்டே ரட்சிக்கப்பட்டீர்கள். அடுத்தது சொல்றாரு, நீங்கள் கிரியை காண்பிக்கும்படியாக. இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு, நாட் பை கிரேஸ் பட் ஃபார் கிரேஸ். மன்னிக்கணும், நாட் பை ஒர்க்ஸ், மன்னிக்கணும், ஐம் சாரி, நாட் பை ஒர்க்ஸ் பட் ஃபார் ஒர்க்ஸ். கிரியினால நான் ரட்சிக்கப்படல, ஆனா கிரியை செய்யும்படியாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். மார்க் பண்ணிக்கோங்க, எபேசியன்ஸ் சாப்டர் 2 verse 8 to 10 இருக்கு. வாசிச்சிருவோமா? வாசிச்சிருவோம். யா, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8 இருந்து 10. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால்
உண்டானதல்ல, இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல, ரட்சிப்பு கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. எதற்காக நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோமா? நற்கிரியைகளை செய்கிறதற்கு. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. முன்னதாகவே ஆயத்தம் பண்ணி இருக்கிறாராம். அப்ப கிரியினால நம்ம ரட்சிக்கப்படல, கிரியைக்காக ரட்சிக்கப்பட்டிருக்கு. இந்த ரகசியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க யோவான் என்ன சொல்றாரு, என் பிள்ளைகளை, இது எழுதும் போது அவருக்கு 90 வயசு இருக்கும். அதனாலதான் என்ன பண்றாரு, மை பிலவ்ட். சின்ன பிள்ளைங்களை பார்த்து சொல்றாரு, தம்பிங்க வா, இதை கேட்டு கத்துக்கோ, இது உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. என்ன சொல்றாரு, வசனத்தினாலும் நாவினாலும் அல்ல, கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவுள். தேவன் என்ன சொல்றாரு, இந்த உலகத்துக்கு நீங்க போய் அன்பை காட்டுங்கன்னு சொல்றாரு. அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன், அன்பா இருக்கிறேன் வெறும் வார்த்தையில சொல்லாத. ஷோ யுவர் லவ். அது அன்பை காட்டுங்கன்னு சொல்றாரு. இன்னைக்கு உங்களுக்கு ஒருத்தர் மேல ஒரு கிரட்ஜ் இருக்குதா, எப்படி தெரியுமா நீங்க அதை மேற்கொள்ளலாம்? அவங்கள விட நல்லா ட்ரெஸ் பண்ணி அல்ல, உங்களை விட நல்லா ட்ரெஸ் பண்றாங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க அவங்கள விட நல்லா ட்ரெஸ் பண்ணி நீங்க மேன்மை அடைய முடியாது. லிசன், உங்களை ஒருத்தரோடு கூட கம்பேர் பண்ணி சொல்றாங்க, நீங்க உங்களை விட அவங்க ரொம்ப அழகா இருக்கிறாங்க. அப்போ அன்பாவே இருந்த நாம அது முதற்கொண்டு சவுல் என்ன பண்ணிட்டாராம், தாவீது மேல காய்மகாரம் வந்துருச்சான். அவ்வளோ பாரு, இந்த தம்பி நீ சும்மா போற, யுத்தத்துக்கு போகும்போது இப்படிலாம் போகக்கூடாது, நீ சின்ன பிள்ளை மாதிரி நடந்துக்கிற, இந்தா என்னோட மார்க் அவஸ்தை எடுத்து மாட்டிக்கோ, அது ஒரு பெரிய சைஸாக இருக்குது, இந்தா என் பட்டயத்தை வச்சுக்கோ, அதெல்லாம் கொடுத்தவர். அந்த 18ஆம் அதிகாரத்தில் அந்த வரும்போது பாட்டு பாடினாங்க. அந்த பொம்பளைங்க சும்மா இல்லை, எப்போதும் போல என்ன பண்ணுதுங்க, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 பாட்டு பாடணும். உடனே என்ன ஆயிடுச்சா, சவுலுக்கு காய்மகாரம் வந்துருச்சான். அதுக்கப்புறம் தான் பொல்லாத ஆவியே வந்து பூந்துச்சான். நீங்க நினைக்காதீங்க பிசாசு தான் என்ன இப்படி செய்ய சொல்றான், நீ இப்படி செய்யறதுனால தான் பிசாசே வருது. வசனம் சொல்லுது, நான் சொல்ல. பிசாசு என்னை பொறாமைப்பட வைத்து விட்டான், பிசாசு என்னை கோபம், உனக்குள்ள பொறாமையின் ஆவி இருக்குது, கோபத்தின் ஆவி இருக்கிறதெல்லாம் பார்த்து தான் வந்து, ஓ இதுதான் நம்ம தங்க வேண்டிய வீடு போல இருக்குது, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்கன்ட்டு வந்து குடும்பமா வந்து உட்காந்துரும். உங்களோடு கூட கம்பேர் பண்ணி இன்னொரு சிஸ்டர் ரொம்ப அழகா வந்திருக்கு, அவங்க இதை விட ரொம்ப நல்லா வந்திருக்கிறாங்க சொன்னா நீ என்ன தர்மம் பண்ணணும், ஜெயிக்கணும்னா அந்த சிஸ்டரை போயிட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்படி முழு மனதோடு காம்ப்ளிமெண்ட் பண்ணணும். மனசுல ஒன்று வச்சுக்கிட்டு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்களே, சிஸ்டருக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவருக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அந்த ஈலே காட் பிளஸ் யூலே சொல்லுவாங்க பாருங்க, அந்த யூலே தெரிஞ்சிடும் அது காட் பிளஸ் பண்றாரா இல்லை காட் கர்ஸ் பண்றாரே தெரிஞ்சிடும். ஆனால் நம்ம என்ன நினைச்சிட்டு இருப்போம், என் சத்துருவை நான் நீ ஆசீர்வதிக்கல, நீ சபிக்கிற. உன் உள்ளம் தெரியணும், செயலில் காட்டணும். நம்ம கிவ் காம்ப்ளிமெண்ட் டு தம், கிரியையினால செய்யணும். சவுல் மறந்துட்டார். சவுல் என்ன பண்ணல, ஓ தாவீது நம்ம விட பெரிய ஆள் தான், சின்ன பிள்ளை, யுத்தத்துக்கு போனதில்லை, பட்டயனா என்னன்னு தெரியாது, பட்டயத்து இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு போன பையனை வச்சு அந்த பெரிய கோலியத்தை அடிச்சிருக்கிற. ஆண்டவரும் பெரியவர், இவனும் பெரியவர், இவனை நான் தட்டி கொடுக்குறேன், இவனை நான் என் பக்கத்திலே வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா கதை வேற. கர்த்தர் அதுக்கான ஆசீர்வாதத்தை சவுலுக்கு கட்டாயம் கொடுத்திருப்பார். ஆனால் அது முதற்கொண்டு தாவீது மேல சவுல் காய்மகாரமா மாறிட்டார். இன்னைக்கு சபையில காய்மகாரம் இருக்குது, வெளியே அன்பை காட்டுறது ரெண்டாவது, உள்ள சபையில அது முதற்கொண்டு சிஸ்டர் மீது காய்மகாரமாக இருந்தார். அது முதற்கொண்டு பிரதர் மீது காய்மகாரமாக இருந்தார். இன்னைக்கு ஊழியக்காரங்க கிட்டேயும் அது இருக்குது. நம்மளை விட ஒரு சின்ன தம்பி ஒரு நல்ல ஊழியம் பண்றான்னா அன்னையிலேருந்து அவனை என்ன பண்ணுவாங்க, நான் எப்போ பிரசங்கம் வெயிட் பண்ணு, நான் எப்போ ஓஷிப்பான் வெயிட் பண்ணு. அதனால தான் நமக்குள்ள வளர்ச்சி இல்லை. ஆனால் பேசும்போது அதனால தான் யோவான் வசனத்தினாலும் அல்ல நாவினாலும் அல்ல. நம்ம என்ன சொல்லுவோம், தம்பி நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை விட பெரிய ஆளா வருவ. ஒரு நாளும் மனசா சொல்றதே இல்லை.
வாயினால சொல்லிட்டு இருக்கிறோம். அதை எப்படி காட்டணுமா? கிரியினாலும் உண்மையினாலும் அன்பு கூற கடவோம். இன்றைக்கு கிறிஸ்தவ உலகம் நம்ம இன்றைக்கு மறந்தது இதுதான். கிரியினால் அன்பு கூற மறந்துட்டோம். கிரியினால் எப்படி செய்ய முடியும்? கொடுக்கணும். யோனத்தான் கொடுத்தன். வெரி இமீடியட்லி, அதுக்கு முன்னாடி இன்ட்ரோடக்ஷன் அதெல்லாம் எதுவும் இல்லை, கொடுக்கணும். இன்னைக்கு நம்ம கொடுக்கணும்னா கேள்வி, யாருக்கு கொடுக்குறீங்க? எதுக்கு நான் கொடுக்கணும்? ஏன் இங்கே கொடுக்குறீங்க? ஏன் அங்கே கொடுக்குறீங்க? இன்னைக்கு இலங்கையில் எவ்வளோ தேவைகள் இருக்குது. எல்லாம் நான் சொல்கிறேன், முழு நார்வேவும் சப்போர்ட் பண்ணால் கூட இப்போதைக்கு அவங்களுக்கு பத்தாது. ஆனால் அந்த ரொம்ப முக்கியம். நாம் செய்கிற அந்த சின்ன உதவி யாருக்கோ ஒருத்தருக்கு உதவியாக இருக்கும். இன்னைக்கு அது கூட செய்யாமல் நான் ஜெபிக்கிறேன். அந்த ஜெபம் ரொம்ப அவசியம், ரொம்ப நல்லது. கிரியையோடு கூட செய்கிற ஜெபம். நான் அதனால தான் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக காண்பித்தேன். சில பேர் நான் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது, ஏன்னா கட்டிங் வெட்டிங்லாம் போடுற அளவுக்கு நான் பெரிய கிடையாது. அப்படி அனுமதிச்சாங்கன்னா யாரோ ஒரு கள்ள போதுகார் கிரியை தான் பெஸ்ட்டுன்ட்டு பேசுகிறாரு அப்படின்ற அந்த சின்ன உங்களுக்காக சொல்கிறேன். கிரியை பெஸ்ட் இல்லை, கிரியைக்காக செலக்ட் பண்ண பெஸ்ட் நம்ம. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம கிரியை செய்யணும், அன்பினால கிரியை செய்யணும். 2 குழப்பம் வந்துருச்சு. பவுல் என்ன சொல்றாரு எபேசுல, ரட்சிப்பை நீங்கள் கிரியையினால அடையவில்லை, விசுவாசத்தை கொண்டு நீங்கள் ரட்சிப்படைந்தீர்கள் அப்படின்னு இவர் எழுதுறாரு. யாக்கோபு அங்க என்ன எழுதுறாரு? விசுவாசம் நல்லதுதான், ஆனால் விசுவாசத்தை கிரியையில காண்பிக்கணும். ஆபிரகாம் காண்பிச்சிருக்கிறாரு, நாமளும் காட்டணும்னு சொல்லிட்டு 2 உதாரணங்கள் அங்கே கொடுக்குறாரு. ரெண்டும் ஒரு கட்டத்தில் மாடர்னைசேஷன் கிறிஸ்தவத்தில் வரும்போது போராட்டம். பவுல் சொல்றது சரியா, யாக்கோபு சொல்றது சரியா அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரும்போது, நமக்கே ஒரு வாதம் மாதிரி வரும்போது அதுக்கு ஒரு பதில். வேதம் குழப்பாது. எங்கேயாகிலும் குழப்பமாக கொண்டு வருதுன்னா நாம ஒழுங்கா படிக்கலன்னு அர்த்தம், இல்லாட்டி நமக்கு சொல்லிக் கொடுக்குறோம் ஒழுங்கா சொல்லிக் கொடுக்கலன்னு அர்த்தம். இந்த விசுவாசத்தினால வர விசுவாசத்தினால வர ரட்சிப்பா, கிரியினால வர ரட்சிப்பான்ட்டு 2 பேரும் ஜாம்பவான்கள் மோதிக்கொள்ளும் போது கர்த்தரே ஒரு பெரிய உதவி செய்கிறார். கலாத்தியர் புஸ்தகத்தில் வாசிக்கிறீங்களா? கலாத்தியரின் நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 6வது வசனம். கிறிஸ்து இயேசுவினிடத்தில் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுக்கும் உதவாது. அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். அன்பினால் கிரியை செய்கிற விசுவாசமே உதவும். முடிச்சிட்டார் ஆவியானவர். அன்பு, கிரியை, விசுவாசம் 3த்தையும் ஒரு ஈக்குவேஷன் போட்டார். அன்பு பிளஸ் கிரியை இதுதான் விசுவாசம். அன்பு பிளஸ் விசுவாசம் இதுதான் கிரியை. விசுவாசம் பிளஸ் கிரியை இதுதான் அன்பு. தூக்கி எங்க போட்டாலும் சரியா இருக்கும் ஈக்குவேஷன். அன்பினால கிரியை செய்கிற விசுவாசம். இன்னைக்கு நான் அன்பா இருக்கிறேன் சொல்லி விசுவாசமா இருக்கிறேன் சொல்லி கிரியினால நான் செய்யாம இருந்தா யூஸ்லெஸ். இன்னைக்கு தேவன் அன்பாகவே இருக்கிறார் இயேசு அனுப்பாம விட்டிருந்தார்னா இன்னைக்கு நமக்கு பாவ விமோச்சனம் இல்லை. இயேசுவும் நான் உங்களிடத்தில் அன்பாகவே இருக்கிறேன் சொல்லி தன்னை மரண தண்டனைக்கு, அதாவது கொடூரமான மரண தண்டனைக்கு கர்த்தருக்கு சித்தமானால் அந்த மரண தண்டனை குறித்துலாம் வரும் நாட்களில் பார்க்கலாம். நம்ம நிறைய பார்த்துருக்கிறோம். ஏன் சிலுவை மரணம் என்றெல்லாம் நம்ம பார்க்கலாம். கொடூரமான மரண தண்டனை, கடைசி சொட்டு ரத்தம் வரையிலும் மரண தண்டனை பார்த்துருக்கீங்களா? லிசன், கல்லால் அடிச்சு கொள்ற முறை அன்றைக்கு இருந்தது, தலையை வெட்டி கொள்ற முறை அன்றைக்கு இருந்தது. ஆனால் இயேசு தெரிந்தெடுத்த தண்டனை என்னன்னா, மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் இருக்குது. இதில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. கன்ஃபியூஷன் இல்லை, ஒரு காரியம் இருக்குது. மரத்தில் தானே இயேசுவை எப்படி சிலுவையில் அறைஞ்சு, அன்றைக்கு இருந்த சிலுவை முறைகள் எல்லாம் எப்படின்னா 3 சிலுவை முறைகள் இருந்தது. ஒன்று, நேராக நிற்க வச்சு ஒரே கம்பத்தில், வசனம் அதில் சரியாயிடும். மரத்தில் தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்படும். மரத்தில் தூக்கி நிப்பாட்டாங்க. இப்படி 2 கையும் மேலே இப்படி நிற்க வச்சு மர நடுவில் இப்படி வச்சு ஆணி அடிப்பாங்க. காலை கீழே வச்சு ஆணி அடிப்பாங்க. அது ஒரு சிலுவை மரணம். 2வது சிலுவை மரம் ஒய் ஷேப்,
ஒய் இருக்கு இல்லையா, 2 கை இங்கே மேலே காலு கீழே அப்படியே வச்சு அடிப்பான். 3வது நம்ம எல்லாரும் நம்ம நம்பிக்கொண்டு இருக்கிற சிலுவை, அதான் பார்க்குறதுக்கு அழகாகவும் இருக்குது இல்லையா. இப்படி 2 கை இப்படி வச்சு உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார், நம்மளா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது வசனத்தோடு கூட. இப்படி 2 கையும் இப்படி சிலுவையில் இப்படி விரித்து அப்படி காலை இப்படி வச்சு, என்னை சிலுவையில் மட்டும்தான் அடையலை, எல்லா வேலையும் பண்ணியிருக்கிறேன் சிலுவைக்கு. நாடகத்தில் நான் தூக்குன சிலுவை தான் இப்போ அங்கே ஒஸ்லோ திருச்சபையில் யூத் ரூமில் இருக்குது. எனக்காகவே அந்த சிலுவை செஞ்சாங்க. இப்படி தான் இருக்கும் அந்த சிலுவை. ஏன் அந்த சிலுவை மரணம்? காலில் ஏன் ஆணி அடிக்கணும்? எல்லா ரத்தமும் போகணும். சொல்லுங்க, எல்லா ரத்தமும் போகும். எப்படி ஊர்ஜிதப்படுத்தலான்னா, அவருக்கு இங்கே குத்துனாங்களாம். குத்துனா என்ன வந்துதான்? ரத்தத்தோடு கூட எல்லாமே. இப்படி இங்கே நிப்பாட்டினா மெடிக்கலில் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, இங்கே வர்றதெல்லாம் வந்துடும். மேலே இருக்கிறதுலாம் எல்லாம் கலெக்ட் ஆகுறது போலில் தான் கலெக்ட் ஆகும். அங்கே குத்துனா எல்லாம் இதுவாகிடும், எல்லாம் கலெக்டிவாக வந்து டெஸ்டிஃபை பண்ணிட்டாங்க. இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். பிதாவுடைய அன்பும் அங்கே வெளிப்பட்டுருச்சு, குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பும் வெளிப்பட்டுருச்சு. இயேசு அன்பாகவே இருக்கிறார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு உலகம் வெத்து பேப்பரில் பிரசங்கம் பண்ணாமல் இன்னைக்கு உலகம் காண்பிக்கிறது என்னென்ன? உலகத்துக்கு கிறிஸ்துவம் காண்பிக்கிறது இயேசு தன்னையே கொடுத்தார், தன்னுடைய ரத்தத்தை, முழு ரத்தத்தையும் கொடுத்தார் என்று காண்பிக்கிறது. எதற்காக? இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவோட அன்பை எப்படி காட்டிட்டு இருக்கிறோம்? இயேசு இந்த கிரியை ரொம்ப முக்கியப்படுத்துகிறார். தேவன் இந்த கிரியை ரொம்ப முக்கியப்படுத்துறதுனால தான் இந்த காரியத்தை நமக்கு சொல்கிறார். யோவானை கொண்டு வெறும் வசனம் ஐ லவ் யூ சொல்லிடாதப்பா, ஐ ப்ரே ஃபார் யூ சொல்லிட்டு மட்டும் இருந்துடாதப்பா, கிரியினாலும் உண்மையினாலும் நீ உலகத்துக்கு காட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து செய்த முதல் பிரசங்கம் எத்தனை பேருக்கு தெரியும்? மலை பிரசங்கம், பியூட்டிஃபுல். அதுக்கு பேரே பியாட்டிடியூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மகாத்மா காந்தி என்ன சொல்கிறாருன்னா, அந்த 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 வசனங்களை, அந்த மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரங்களை உலகம் முழுவதும் கைப்பற்றிட்டாங்கன்னா, அதாவது கை கொண்டுட்டாங்கன்னா, இந்த உலகமே அன்பு சூழ்ந்த உலகமாக மாறிடுமா. எல்லாரும் கவனிங்க. மத்தேயு 5, 6, 7 இப்போ மனப்பாட வசனத்தில் பிள்ளைங்க வந்து சொல்ல போகிறாங்க, வந்து நமக்கு தெரியாது. ஓ ரியலி அப்படின்ற மாதிரி பார்ப்போம். மத்தேயு 5, 6, 7 இந்த 3 அதிகாரத்தை நீங்கள் வெறும் வாசிக்கிறவர்களாய் மாத்திரம் இல்லை, அதன்படி நடக்க ஆரம்பிச்சிட்டோன்னா சபை சீர்திருத்தம் ஆகிடும். சபை சீர்திருத்தம் ஆயிடுச்சுன்னா ஊர் சீர்திருத்தம் ஆகிடும். ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே இந்த மத்தேயு 5, 6, 7 பின்பற்றிட்டா எல்லாமே. நான் சொல்லல, மகாத்மா காந்தி சொன்னார். அவர் என்ன சொன்னார்? மத்தேயு 5, 6, 7 அதில் ஒரு முறையை இயேசு கிறிஸ்து கடைப்பிடிப்பார். நான் முடிக்க போகிறேன். அதில் ஒரு முறையை கடைப்பிடிக்கிற மத்தேயு 6ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அங்கே இயேசு கிறிஸ்துவோட முறை எப்படி, டீச்சிங் எப்படி இருக்குன்னா, நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் எதெல்லாம் செய்யணும்னு சொல்லி கொடுப்போம். இன்னைக்கு உலகம் எதை செய்யக்கூடாதுன்னு நம்ம படிக்க மாட்டோம். டூஸ் அண்ட் டோன்ட்ஸ்ன்னு இருக்கும். நம்ம டூஸ் மட்டும்தான் பார்ப்போம், டோன்ட்ஸ் படிக்கவே மாட்டோம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு? எப்படிலாம் செய்யக்கூடாது. ஆயக்காரர் அதாவது பரிசேயர் மாதிரி நீங்கள் பண்ணாதீங்க, பரிசேயர் மாதிரி நீங்கள் பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு ஒரு 3 முறைகளை இதில் ஃபாலோ பண்ணுறார். ஐ கோனா ஃபினிஷ், ஜஸ்ட் லிசன். 3 முறைகளை இங்கே ஃபாலோ பண்ண 3 காரியங்களை சொல்லி கொடுக்குறார் இல்லையா? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. மனுஷர் காண வேண்டும் என்று அவர்களுக்கு முன்பாக உங்கள் தர்மத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். முதலாவது என்ன சொல்றாரு? தான தர்மம் பண்றதுல பி கரெக்டிவ்னு சொல்றாரு. தர்மம் பண்ணுகிறதை நீங்கள் மனுஷர் காண வேண்டும் என்று பண்ணாதீங்க என்கிறதுல எச்சரிக்கையா இருங்கள். அப்படி செய்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவினிடத்தில் உங்களுக்கு பலன் இல்லை. 6வது வசனம் வாசிங்க. நீயோ இரண்டாவது என்ன சொல்றாரு? ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார்.
நீயோ ஜெபம் பண்ணும்போது அப்படின்னா என்ன சொல்றாரு? நம்ம என்ன பண்ணுமா? ஜெபம் பண்ண வேண்டும். நீயோ ஜெபம் பண்ணும்போது. அப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? தான தர்மம். ரெண்டாவது என்ன சொல்றாரு? ஜெபம். மூணாவது என்ன? 16வது வசனம் வாசிங்க. நீங்கள் உபவாசிக்கும் போது. இந்த 3 காரியங்களை மாத்திரம் தான் இங்க சொல்லி கொடுக்கிறார். மத்தேயு 5, 6, 7ல நீங்க எப்படி பண்ணக்கூடாது? தான தர்மம் இப்படி பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணும்போது இப்படி பண்ணக்கூடாது, உபவாசிக்கும் போது இப்படி பண்ணக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல ஜெபமும் உபவாசமும் நல்லது. நேற்று உபவாசத்துக்கு நிறைய பேர் வரல, ஆனாலும் சொல்றேன் உபவாசம் நல்லது. ஆனா அதை விட இயேசு கிறிஸ்து எதை ப்ரையாரிட்டைஸ் பண்றாருங்க? ஆர்டர் மாத்தலைங்க. ஒருவேளை இயேசு கிறிஸ்துவுக்கு ஜெபம் ஃபர்ஸ்ட், உபவாசம் செகண்ட், மூணாவது தான தர்மம்னு தெரிஞ்சிருந்தா அதை ஆர்டர் பண்ணியிருப்பார். நான் சொல்றது விளங்குதா? இயேசு கிறிஸ்து கற்பிக்கும் போது என்ன சொல்லி கொடுக்கிறாரு? நீ தான தர்மம் பண்ணும்போது, நீ ஜெபம் பண்ணும்போது, நீ அந்த ஆர்டர் மெயின்டைன் பண்ணி. இன்னைக்கு திருச்சபை இன்றைக்கு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறத மறந்துருச்சு. இன்னைக்கு நம்மளோட தேசங்களுக்கெல்லாம் எப்படி அப்பேற்பட்ட, இன்னைக்கு என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. இந்தியாவில் இருந்த முறைப்படி பார்த்தா ஐ கேனாட். கர்த்தர் மிஷினரிகளை கொண்டு வந்து அந்த இடத்துல வசனத்தை விதைச்சதுனால தான் இன்றைக்கு நான்லாம் நிற்கிறேன். எந்த காட்டில் எந்த மேட்டில் எப்படி இருந்திருப்போம்னு தெரியாது. கையை கட்டி கூனி குறுகி இன்னைக்கு தலை நிமிர பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த முறை இன்னைக்கு நம்ம இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்தது விட்டுட்டோம். சபை நிறைய விட்டுடுச்சு, தூரமாக வந்துட்டோம். ஜெபம் பண்ணுறதே வேற விதமாக ஜெபம் பண்ணுறது. இன்னைக்கு வேதம் வாசிங்கன்னு சொன்னால் சபை அதில் கேட்குறதே இல்லை. வேதம் வாசிப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். நான் உங்களுக்கு நிறைய அடையாளங்கள் காட்ட முடியும். கர்த்தருக்கு சித்தமெல்லாம் அடுத்த கிழமை காட்டுற டைம் ஆயிடுச்சு. நான் நிறைய எடுத்துகிட்டு வந்தேன். ஆசரிப்பு கூடாரத்தில் இருக்கிற முறையை காண்பிக்கணும்னு நினைச்சேன். வாசனம் ரொம்ப 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 முக்கியம். ரொம்ப 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 முக்கியம். அந்யோன்யம் ரொம்ப 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 முக்கியம். ஆசரிப்பு கூடாரத்தில் சொல்லிடலாம். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள வந்தா வெளிப்பிரகாரம், அடுத்தது பரிசுத்த ஸ்தலம், அதுக்கு அடுத்தது மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நிறைய ஆப்ஜெக்ட் இருக்கும். லெஃப்ட் சைடில் விளக்கு தண்டு இருக்கும், மினோரா. நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 7 விளக்கு தண்டு இருக்கும், அந்த ஸ்டாண்ட் இருக்கும். இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மேஜையில் 2 பக்கத்தில் அப்பம் வச்சுருப்பாங்க, 6 அப்பம் வச்சுருப்பாங்க. அது பக்கத்தில் ஒரு இன்சென்ஸ், அதாவது தூபமாக, ஒரு தூபமாக வருகிற, புகையாக வருகிற இந்த 3 காரியங்கள். இது 3 எதை குறிக்குதுன்னா, இது ஒரு பெரிய ஸ்டடி. நான் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். விளக்கு வேதத்தை வெளிச்சமாக காட்டுகிறது. வேதம் ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த பக்கம் இருக்கிற அப்பம், 2 மேஜையில் இருக்கிற 2 பக்கத்தில் இருக்கிற 6 இருக்கும், 12 கோத்திரங்களை காட்டும். அதை எப்படி நம்ம எடுத்துக்கொள்ளணும்னா, தேவனோடு கூட இருக்கிற உறவு ஒரு பக்கம், மனுஷர்களோடு கூட, சக மனுஷர்களோடு கூட இருக்கிற உறவு ஒரு பக்கம். 6 பக்கமாக இருக்குது அந்த அப்பம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல தூபம் இருக்கும், ஜெபம் இருக்கணும். அப்போ ஒரு அந்த இடத்துல என்னென்னலாம் விருப்பப்படுறாரு ஆண்டவர் இருக்கணும்னு சொல்றாரு? வேதம் இருக்கணும், ஜெபம் இருக்கணும், தூபம் போன்ற ஜெபங்கள் இருக்கணும். அந்த அப்பங்கள் 2 பக்கத்துல சரியா இருக்கணும். இங்க 7 இங்க 5 வைக்கல ஆண்டவர், இங்க 10 இங்க 2 வைக்கல. இன்னைக்கு தேவனோடு கூட இருக்கிற உறவுல நான் சரின்னு சொல்லுவோம், மனுஷர்களோடு கூட இருக்கிற உறவு we fail. ஆனா ஆண்டவர் அதை சரியா வைக்கிறார். இந்த பக்கம் 6, இந்த பக்கம் 6. இன்னைக்கு நம்ம அதை விட்டுட்டோம். இந்த சக அன்பையும் விட்டுட்டோம், ஜெபமும் குறைஞ்சு போயிட்டு இருக்குது, வேத வாசிப்பும் குறைஞ்சு போயிட்டு இருக்குது இன்னைக்கு சபையில். நீ கர்த்தர் அதை மாற்றணும்னு விரும்பும். ஆனால் நம்ம வாய் நிறைய என்ன சொல்லுவோம்? நான் தேவனை நேசிக்கிறேன், நான் தேவனை நேசிக்கிறேன். தேவனை நேசிச்சு அதை செயலில் காட்டாமல் இருக்கிற ஒரு செயல் வீணான செயல் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2ஆம் அதிகாரம் 42வது வசனம் வாசிங்க. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 2வது அதிகாரம் 42வது வசனம். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும், ஏதாவது ஃபர்ஸ்ட் சர்ச் உருவாகுது, ஆதி திருச்சபை உருவாகுது. எப்படி அதுக்கு பேஸ்மெண்ட் எப்படி ஆண்டவர் எப்படி போடுறாருன்னு பாருங்க, வாசிங்க. அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம். என்ன உபதேசம் பண்ணாங்க அப்போஸ்தலர்கள்? வேதத்தை தான் உபதேசம் பண்ணாங்க. இயேசு தெய்வம், இயேசு ஒருவர் தான் தெய்வம், இயேசுவை விசுவாசித்தால் தான் ரட்சிக்கப்படுவீர்கள், ஆதி முதற்கொண்டு இயேசு இதற்காகவே இருந்திருக்கிறார். அதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். அது எதை குறிக்கிறது?
வேதத்தை குறிக்கிறது. நம்ம வேதத்தை வாசிப்போம். வேதத்தை குறிக்கிறது அந்யோன்யத்திலும் சக அன்பில அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதலிலும் உறுதியாய் தரித்திருந்தார்கள். முத சபை உருவாக்குறார். அங்க ஆசாரிப்பு கூடாரத்தில் என்னெல்லாம் இருந்தது? விளக்கு இருந்தது. விளக்கு எதை குறிக்கிறது? வேதத்தை குறிக்கிறது. அதுதான் அப்போஸ்தலருடைய உபதேசம். ரெண்டாவது அந்யோன்யத்தில், ரெண்டு பக்கத்தில் இருந்த அப்பங்கள், தேவனோடு கூட இருக்கிற உறவு, மக்களோடு கூட இருக்கிற உறவு, அந்யோன்யத்திலும் அப்பம் பிக்குதலிலும். அடுத்தது ஜெபம் பண்ணுதலிலும், இன்சென்ஸ் புகை உண்டாக்குகிறது. அங்க கூடாரத்தில் என்ன வச்சிருந்தாரோ அதை தான் இங்கேயும் சபை தொடங்கும் போது என்ன பண்றாரு? பெரிய ரகசியம். இன்னைக்கு ரொம்ப எளிமையா நம்ம இன்றைக்கு பார்க்க. இன்னைக்கு இது எல்லாம் விட்டுட்டு ஜெபம் பண்றதை விட்டுடுறோம், வசனம் வாசிக்கிறத விட்டுடுறோம், வசனம் கேட்கறத விட்டுடுறோம், அந்யோன்யத்தை விட்டுடுறோம். ஆனா பேர் மட்டும் என்ன? கிறிஸ்தவர்கள். ஜீரோ, பூஜ்ஜியமா போயிடுவோம். இன்னைக்கு நான் உங்களை வேதம் வாசிங்க, பிரசங்கத்தை கேளுங்க, சின்ன பிள்ளைங்களுக்கு பிடிக்குமா தெரியாது, ஆனால் நான் சொல்ல வேண்டியது என் கடமை. வசனத்தை கேளுங்க கேளுங்க கேளுங்கன்னு சொல்றது என் கடமை. சில உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனால் இதை சொல்லாம நான் ஒரு போதகனா இருக்கிறதும் வேஸ்ட், நீங்க சபைக்கு வர்றதும் வேஸ்ட். இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவ முறையில் இருக்கிறோமா? இந்த மூணு நம்மளோட வாழ்க்கையில் இருக்குதா? இது மூணு நமக்குள்ள வந்துடுச்சுன்னா நம்ம கிரியில காட்ட ஆரம்பிச்சிடும். இட் வில் ஓவர்ஃப்ளோ. பாத்திரம் நிரம்பி வழிய ஆரம்பிக்கும். நிரம்பி வழிஞ்சா பிரயோஜனம் உள்ளதா மாறும். வசனம், ஜெபம், வேத வாசிப்பு, இது நமக்குள்ள இருக்கணும். அந்யோன்யம். அதனால தான் அங்க சொல்றாரு, அந்த ரெண்டு பக்கத்து அப்பத்தையும் வச்சுட்டு நீ அந்யோன்யமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம அந்யோன்யமா இருக்கிறோமா? இன்னைக்கு தேவையான மக்களுக்கு நம்ம எடுத்து கொடுக்குறோமா? இந்த மாதத்துல நமக்கு டாக்ஸ் கம்மி, எனக்கு இதெல்லாம் பத்தி பேசுறதுக்கு விருப்பமே கிடையாது, பட் ஐ ஹாவ் டு. நம்ம அதுக்கு முன்னதாகவே நம்ம என்ன பண்ணி வச்சிடறோம்? இதுக்கு அதை வாங்கணும், அதுக்கு இதை வாங்கணும். மதிப்பிற்குரிய தலைமை போதகர் என் கூட பேசினார். நீங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறீங்க இலங்கைக்கு? நாங்கள் இதெல்லாம் பண்ணலான்னு நினைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த முறை நாங்கள் இந்தியாவுக்கு பண்ணலை, இலங்கைக்கு நான் கொஞ்சம் ரொம்ப ஹைப்பில் பாராட்டுவார்னு நினச்சிட்டு இலங்கைக்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அவர் ஆனால் என்ன சொல்லி முடிச்சார் தெரியுமா? கிறிஸ்மஸுக்கு பண்ணுறத பண்ணுங்க, ஆனால் இந்த பேரிடர் காரியத்துக்கு கொடுக்கறத கொடுங்க. புரியல? இந்த மாசம் நான் 1000 crore எடுத்து வச்சிருக்கிறேன். நீங்க எடுத்து வச்சிருக்கீங்களோ தெரியல. 1000 crore எடுத்து எதுக்கு? பாஸ்டர் சொல்லி சொல்லி அவன் சொல்லி சொல்லி வெறுப்பா இருக்குது. அவனை பார்த்தாலே கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ்ன்னு சொல்லி கருமம் போய் தொலைட்டோம். 1000 crore எடுத்து வைக்கிறேன்னு சொல்லிட்டு 1000 crore எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ சொல்றாரு அன்பு. நீங்கள் எல்லாரும் ஜாலியாக வந்திருப்பீங்க. தேவன் உனக்காக சிலுவையில் மரித்தார், சிலுவையில் ரத்தத்தை சிந்தினார், ஜாலியாக வந்திருப்பீங்க. நீ போட்டு அடி அடி நடிச்சிட்டு இருக்கிற ஆண்டவர். கிரியையினால் அன்பு செய்கிறது வேஸ்ட். எனக்கே ஒரு மாதிரி ஷாக் ஆயிடுச்சு. அப்படிங்களா? செஞ்சிடலாம். நான் அவர்கிட்ட சொல்ல, நீங்கள் என்ன சொன்னீங்களோ அதை நான் செய்வேன். அது அவர் மேலே இருக்கிற அன்பு மாத்திரம் இல்லை, அவருக்கு கீழ்ப்பிடிக்கிற எனக்கு நிறைய காரியம் எனக்கு பிடிக்காது, ஆனால் அவர் சொல்கிறது செய்வேன். எனக்கு நிறைய காரியங்கள் சொல்கிறது பிடிக்கும், ஆனால் செய்வேன். அதை கொடுங்க. கிறிஸ்துமஸுக்கு கொடுக்கறத கொடுங்க, ஆனா இந்த பேரிடர் காரியத்தில் உதவுங்க. இதுதான் அன்பு. இதெல்லாம் நம்ம அன்பு காட்ட முடியும். இன்னைக்கு அந்த மக்களுக்கு ஐயோ ஒரு இது பார்த்து நான் ஒரு மாதிரி ஆயிட்டேன். குவியலா டோன்ட் வாண்ட் டு சே அவயங்கள் குவியலாக செத்து மிதக்கிற, மேபி நான் எக்ஸாஜரேட் பண்றதா கூட இருக்கிறோம், ஆனால் அந்த மக்களுக்கு அதெல்லாம் தேவையா இருக்கிறது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? ஈவன் ஐ ஷாப்ட் நிறைய பார்சல் வந்துட்டே இருக்குது. நானும் புறா எப்படி போக்குவரத்துமா இருக்குதோ அது மாதிரி ரேமாத்துசனுக்கு போஸ்டனுக்கு போஸ்ட் நாடுக்கு போயிட்டு போயிட்டு போக்குவரத்துமா தான் இருக்கிறேன். ஆனால் கொடுங்க, நீங்களும் சந்தோஷமா இருங்க, அங்க தேவையானவங்களுக்கும் கொடுங்க. அல்லேலூயா. இதை சபை ஆரம்பிக்கும் போதே இதை சொல்லி கொடுத்துட்டார். அங்க என்ன இருந்ததோ அது இங்கேயும் இருக்கணும். இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்குதா? தூபம் போல ஜபம் எப்பொழுதுமே இருக்குதா? வேத வாசிப்பு எப்பொழுதுமே நம்ம கிட்ட இருக்குதா? அந்யோன்யம் இருக்குதா? இந்த மூணுமே இல்லாம நீங்களும் நம்ம பரவாயில்ல விடுங்க, நம்ம வாடகை சபையில் இருக்கு. சில பேர் பெருசாலாம் பெரிய மாட மாளிகை மாதிரி சபையை வாங்கி வச்சுக்கிட்டு இந்த மூணுமே இல்லை. நல்லா கோட் சூட் போட்டு இங்கே சிலுவை, இதில் வேற சிலுவை வாங்கியிருக்கிறேன் நானும். இதில் ஒரு சிலுவை போட்டு
சிலுவை சிலுவை சிலுவை. பிரதர் 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 சிஸ்டர் அவங்களாம் தெய்வீகமாக பேசுவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து இல்லை. எப்படி சொல்லுவேன்? அன்பு இல்லை. அன்பு இல்லைன்னு எப்படி சொல்லுவேன்? கிரியினால இல்லை, வெறும் நான் உங்களை நேசிக்கிறேன், நான் உங்களை நேசிக்கிறேன். யூஸ்லெஸ். புரியுதுங்களா? அன்பினாலே கிரியை செய்கிற விசுவாசம். ஓகே, இந்த மனம் திரும்புதல் நமக்குள்ள வந்தாதான் கிறிஸ்து வந்ததை நமக்கு சொல்ல முடியும். ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி கிறிஸ்மஸ் மாத்திரம் சொல்றது இல்லை. அதுவும் சில பேர் அதுவும் சொல்ற ஹாப்பி எக்ஸ்மஸ்ன்னு சொல்ற மாதிரி வந்துட்டாங்க. அதுவும் ஒருத்தர் சொல்றாரு ஹாப்பி கிறிஸ்மஸ்ன்னு சொல்றாரு, அதுக்கு ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்றதும் இல்லை. சேம் டு யூ. உங்களுக்கு ஒன்று சொல்லித்தரேன், அது ரெஸ்பெக்ட்லெஸ் வேர்டு. அது பெரியவங்க ஓல்டு இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு தெரியும், ரெஸ்பெக்ட்லெஸ் வேர்டு. ஹாப்பி பர்த்டேக்கு சேம் டு யூ சொல்ல முடியாது, ஹாப்பி நியூ இயருக்கு சொல்லுங்க. கீரி எல்லாமே இன்னையிலேருந்து நான் மாற போகிறேன். இருந்து நிற்கலாமா? இன்னையிலேருந்து நான் மாற போகிறேன், இயேசுவை போல நான் மாற போகிறேன். எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? இயேசுவை போல நான் மாற போகிறேன் சொல்லுவோமா? இயேசுவை போல, இயேசுவை போல. யோனத்தான் கேட்டு கொடுக்கல, கேட்காமலே கொடுத்தாரா. இயேசு கேட்காமலே நமக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார். இன்றைக்கு சபையில் கேட்டு 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 கூட இன்னைக்கு என்ன பண்ண முடியல, செய்ய முடியாமல் இருக்குது. ஒப்பு கொடுக்கலாமா? என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று ஒப்பு கொடுங்க. என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? அல்லேலூயா. அப்பா தகப்பனே, என்னை தருகிறேன் என்னை தருகிறேன் பாட்டு போட்டால் எல்லாரும் ஸ்ருதியோடு கூட பாடுவோம். ஆனால் அந்த பாடல் செயலாக இல்லாமல் இருந்தால் அது வீணாய் போயிடும். கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார், கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒப்பு கொடுக்கலாமா? ஒப்பு கொடுக்கலாமாப்பா? வெறுமனே அப்பா வெறும் வார்த்தைகளினால என் அன்பு வெளிப்படாதபடிக்கு கிரியைகளினால வெளிப்பட உதவி செய்யுங்க அப்பா தகப்பனே. இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார் என்று சொல்லப்படுகிறது. அதுபோல நான் மாறணும். எல்லாருக்கும் நான் நன்மை செய்ய ஓடணும். நன்மை தீமை செய்ய விரைந்த இந்த கால்கள் நன்மை செய்ய விரைந்து ஓடணும் தகப்பனே. மனுஷருக்கு எல்லாத்த விட ஒரு பெரிய ஒரு உதவி ரட்சிப்பை கொடுக்கணும்ப்பா. அந்த ரட்சிப்பை பிரசங்கிக்கிற சுவிசேஷங்களை நாங்கள் சுமக்கிறவர்களாய் மாறணும் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? உதாரத்துவமாய் காணிக்கைகளை கொடுத்து உதாரத்துவமாய் ஜனங்களை அப்பா விசாரிக்க நாங்கள் கொடுக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்பா ஒரு சின்ன ஒரு ஒப்பு கொடுத்தலோடு கூட நம்ம முடிக்க போகிறோம். இல்லாட்டி இது ஒரு ஒரு செய்தியை மாத்திரம் உங்களுக்கு போயிடும். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுவோம், ஆண்டவரே அப்பா தகப்பனே, என்னை அப்பா தகப்பனே எங்களை மாற்றுகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை அப்பா தகப்பனே, எனக்குள்ள அந்த நன்மை செய்கிற காரியம் இல்லை, ஆனால் எனக்கு கொடுங்க. கேளுங்க, எனக்கு கொடுங்க. இல்லை நீங்கள் முந்தி நிறைய கொடுப்பீங்கன்னா இப்போ கேளுங்க, நான் ரெட்டத்தனையாக கொடுக்கணும். நான் நிறைய கொடுக்கறதுக்கு என்னை ஆசீர்வதிங்க. கேளுங்க கேளுங்க, நான் நிறைய கொடுக்கணும்ப்பா. போன வருஷத்தை விட இந்த வருஷம் நான் நிறைய கொடுக்கணும், அள்ளி கொடுக்கணும். எனக்கு அந்த கொடுக்கறதுல ஒரு பெரிய சந்தோஷம் வரணும். இயேசுவை போல கொடுக்குறேன். யோனத்தான் கேட்காமலே வஸ்திரம், பட்டயம், சால்வை எல்லாவற்றையும் கொடுத்தாரு. அதுபோல நான் கொடுக்கணும்ப்பா. எப்பப்பெல்லாம் ஜனங்களுக்கு தேவை வருதோ அப்பப்பெல்லாம் நான் கொடுக்கணும், அப்பப்பெல்லாம் நான் கொடுக்கணும். சொல்லுவோமா? அப்பப்பெல்லாம் கொடுக்குற அந்த இயேசுவின் குணம் எனக்கு வேணும், கொடுக்குற அந்த இயேசுவினுடைய அன்பு எனக்கு வேண்டும் அப்பா தகப்பனே. எங்களை மாற்றிடுங்க. அநேக முறை வார்த்தையினால மாத்திரம் பேசியிருக்கிறோம், அநேக முறை வார்த்தையினால மாத்திரம் பேசியிருக்கிறோம். இன்றைக்கு அப்பா செயலில் காண்பிக்கிற அந்த மாற்றம் எங்களுக்குள்ள வரட்டும். கர்த்தர் நீர் பெரியவர், கர்த்தர் நீர் பெரியவர். உங்க திரு கரத்தில் ஒப்பு கொடுக்குறப்பா. கர்த்தர் தாமாப்பா பொறுப்பெடுத்து கொள்ளுங்க அப்பா. எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழி நடத்துங்க. இரட்சகராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுக்குற நல்ல பிதாவே, ஆமென், 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 ஆமென். இப்பொழுது காணிக்கையினாலே கர்த்தரை நாம் ஆசீர்வதிப்போம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்துமாவோடு கர்த்தரை ஆராதிப்போம். கர்த்தர் நமக்கு அது ஆசீர்வாதமாக நமக்கு வழி நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக. மன்னிக்கணும், சாரி. அப்படியே திருவிருந்துக்குள்ளாக